இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக அடியானுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்புக்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving me this invitation to come and stand here and preach the word of God. நான் கோத்தகிரியில் பேசின செய்தியை தொடர்ந்து பேசலாம்னு நினைச்சேன். நான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு வேற ஒரு செய்தியை எனக்கு கொடுத்தார். I wanted to continue the same message which I preached at Kotagiri, but today the Holy Spirit nudged me to give a different message. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of are happy? ஹல்லேலூயா, Hallelujah, ஹல்லேலூயா. Hallelujah. 2 சாமுவேலின் புத்தகம் Book of 2 Samuel, 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், Chapter 17ஆம் வசனம். chapter 6 verses 17. 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். அதே 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் வாசிங்க. Chapter 6 verses 12 also same. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போய் வைத்தார்கள். The ark of the covenant was taken and kept inside the house of Obed Edom. அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். Lord bless the house of Obed Edom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இந்த பெட்டி தாவீதை கர்த்தர் தன்னுடைய சொந்த நகரத்துக்கு கொண்டு வரும்படியாக முயற்சித்தான். Now David wanted to bring this ark to his own city. இந்த தேவனுடைய பெட்டி பெலிஸ்தருடைய கையிலே அகப்பட்டு போனது. This ark was taken captive by Philistines. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிப்பீங்களானால் பெட்டி பெலிஸ்தருடைய கையில பிடிபட்டு போனது. From 1 Samuel chapter 4 to 6 when you read it tells that no, the ark was taken captive by Philistines. சாமுவேலுடைய மரணம் பிறகு சவுலுடைய மரணம் வரைக்கும் பெட்டி ஒரு தலைமுறை முழுசும் பெட்டியானது இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே இல்லை. From Samuel till the death of Saul, till one generation it was not inside the camp of Israel. தாவீது ஒரு குறிப்பிட்ட நகரத்தை போய் பிடித்தான். David taken captive of a particular city. சவுலுடைய மரணத்துக்கு பிறகு கர்த்தர் தாவீதை எப்ரோனிலே கர்த்தர் கொண்டு வந்தார். After the death of Saul, Lord brought David to Hebron. எப்ரோனிலே கொண்டு வந்து கர்த்தர் ஜனங்களை கூட்டி கொண்டு வந்து எப்ரோனிலே ஜனங்கள் அவனை ராஜாவாக்கினார்கள். God, all the people multitude gather in Hebron. God anointed David as king. அதுக்கு பிறகு தேவன் மற்ற இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களையும் தாவீது பக்கமாய் கர்த்தர் கொண்டு வந்தார். And after that all the tribes of Israel gathered towards David. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்ததான ஒரு விசேஷித்த தரிசனம் என்னவென்றால், what is the special vision which God gave to David was, தேவனுடைய பெட்டியை கொண்டு வருவதற்கு சரியான இடமில்லை. there was no right place for the ark to be brought in. அபிமெலேக்குடைய வீட்டில் தங்கியிருந்தது. It was in the house of Abimelech. அதுக்கப்புறம் எலியேசர் ஆசாரியனானான். After that Eliezer was anointed as priest. 1 சாமுவேல் 7:1 எலியேசர் அதுக்கு ஆசாரியனாக மாறினான். 1 Samuel chapter 7 verses 1 it tells that no, he became a priest. அதுக்கப்புறம் சவுலுடைய காலத்துல 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 1 Samuel chapter 22 when we read in the days of Saul 16 லிருந்து 18ஆம் வசனங்களே chapter 16 verses 16 to 18. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 16 லிருந்து 18 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 1 Samuel chapter 22 from verses 16 to 18. சவுல் எல்லா ஏபோத்தை தெரிந்த ஆசாரியர்கள் எல்லாம் கொன்று போட்டு விட்டான். Saul killed all the priests, those who are with turban. அந்த நோபு என்னும் பட்டணத்திலே கொன்று போட்டு விட்டான். He killed in the city of Nob. நிறைய ஆசாரியர்கள் 89 ஆசாரியர்களை சாகடித்தான். He struck around 89 priests. 89 ஆசாரியர்கள் செத்து போனதிலே ஒருவன் தப்பி வந்தான். Out of 89 priests now killed, one escaped and came. தப்பி வரும்போது அவன் மட்டும் ஒரு ஏபோத்து கையில தூக்கிட்டு வந்துட்டான். Once he escaped and came, he took a turban along with and came. 89 ஆசாரியர் செத்தபோது ஒருவன் தப்பி வந்ததிலே அவன் பேர் அபியத்தார். Out of 18 and one who escaped, his name was Abiathar. அந்த அபியத்தார் எங்க வந்தானா தாவீது கிட்ட அடைக்கலமா வந்தான். He came as a refuge to David. தாவீதோடு சேர்ந்து கொண்டான். He joined with David.
கர்த்தர் தாவீது கூட இருந்தபோது அபியத்தார் ஏபோத்தை தாவீது எடுத்து போட்டுக்கொண்டு கர்த்தர்ட்ட விசாரிக்க போனான். Now David took the turban and put it on him, and he went to inquire to the Lord. 1 சாமுவேல் 23:6ல அபியத்தார் கொண்டு வந்ததான ஏபோத்தை தாவீது வாங்கி மேலே போட்டுக்கொண்டு கர்த்தர்ட்ட விசாரிக்க போனான். Now it says in 1 Samuel 23:6 that no, he took the ephod and put in his head and went to inquire to the Lord. ஆசாரியர்கள் மட்டும்தான் ஏபோத்து தரிக்க முடியும், தாவீது தரிக்க முடியாது. Only the priest can wear the ephod, but not the kings, not David. ஆனா தாவீதோ கர்த்தருக்கு பிரியமானவன் இருந்ததனால அந்த ஏபோத்தை வாங்கி மேலே போட்டுக்கொண்டு கர்த்தாவே அந்த யுத்தத்துக்கு நான் போகலாமா நான் வேண்டாமா என்று விசாரிக்க போகிறான். Because David was pleased to the Lord, he took the ephod and put on himself and inquired the Lord, Lord, shall I go for this battle or not? அந்த சமயத்துல அந்த கர்த்தருடைய பெட்டியானது கிரியாத் யாரீம்ல இருக்கிறது. அதாவது பால யூதாக்கு பக்கத்தில் உள்ள கிரியாத் யாரீம்ல தங்கி இருக்கிறது. And now this ark was kept in the place called Kiryat Yar. மழை பெஞ்சா மேல தண்ணி ஊத்தும், வெயில் அடிச்சா வெயில் அடிக்கும். Even if it rains, the rain will come upon the ark. If the sun rises, the sun shines on the ark. தாவீதுக்கு ஆசை என்னன்னா எப்படியாவது கர்த்தருடைய பெட்டி David had a desire somehow this ark அந்த எருசலேமுக்குள்ள கொண்டு வர வேண்டும். to be brought into Jerusalem. எருசலேமுக்குள்ள கொண்டு வரது அவ்வளவு ஈஸி கிடையாது. It is not easy to bring the ark to Jerusalem. அந்த எருசலேமுள்ள அங்க சீயோன் என்ற ஒரு கோட்டையை பிடிக்கணும். He has to take capture of the stronghold of Zion. அந்த சீயோன் கோட்டையை பிடிக்கணும்னா அங்க எபூசியர்கள் இருக்காங்க. If he has to capture the stronghold of Zion, there are Jebusites. எபூசியர்ல ஒரு கூட்டம் கண்ணு தெரியாத குருடர்கள், ஒரு கூட்டம் சப்பானிகள். Now Jebusites, you can see a group of people were blind, another group were lame. நேரடியா போய் எருசலேமை பிடிக்க சீயோன் கோட்டையை பிடிக்க போனா அவங்க என்ன செய்றாங்க, குருடர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க நடக்க முடியும், கையை வீச முடியும். Now if David has to go and capture the stronghold of Zion directly, now they blind say that no, I can walk, I can swing my hand. குருடர்களுக்கு சப்பானிகளுக்கு அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. There was an agreement between blind and lame. சப்பானிக்கு சொல்றாங்க எங்களுக்கு கண்ணு தெரியும். Now lame says that no, I can see. ஆனா கால் இல்ல. But they don't have a leg. குருடர் சொல்றாங்க கால் இருக்குது எங்களுக்கு கண்ணு இல்ல. But the blind says so we have legs but we cannot see. அதனால நீங்க எங்களுக்கு கண்ணாருங்க. Therefore you become our eyes. நீங்க கண்ணாருங்க. You become our eyes. நாங்க உங்களுக்கு காலா இருக்கிறோம். We will be your leg. தாவீது வந்தாலும் நிச்சயமா கோட்டையை பிடிச்சிருவான். If David comes, surely he'll take capture of stronghold of Zion. They heard it. அப்ப தாவீது நேரா வந்தா அந்த கோட்டை பிடிக்க முடியாது. No, David if cannot take capture of that. இந்த கோட்டை ஒரு மலை மேல இருக்குது. Now this tower stronghold of Zion was on that mountain. மேல ஜனங்க குடிக்கிற தண்ணி அதுல பாத்திரம் கழுவு தண்ணிலாம் ஒரு டிச் வழியா ஓடி வெளியே வரும். Now all the water which was used for washing and bathing will come through a trench. அழுக்கான நாற்றம் பிடித்த தண்ணி வெளியே வரும். Now all this drinking water used to come through a trench. அந்த கால்வாய் வழியா மலையில ஓடி வரும். And it will come through a trench from the mountain. அந்த கோட்டைக்கு அடியில அந்த கால்வாய் உள்ள போகிறது. And this trench was below this mountain. நேரடியா கோட்டைக்குள்ள போனா அந்த சப்பானி என்ன சொல்றானா வரான் கத்துவாங்க. If David used to come directly, lame used to shout and say that no, he is coming to capture. சப்பானிகளுக்கு கண்ணு இருக்குது, வரான்மா. Lame has eyes, therefore they shout looking at him. இந்த குருடருக்கு கண்ணு இல்ல. Now blind was not having eyes. வரான்றது கண்ணு இருக்கிறவன் சொல்லிட்டான். But the man who had eyes says that no, he is coming. கண்ணு இல்லாதவன் என்ன செய்றான், கை கோத்துக்கிறான். But he was blind. சங்கிலி மாதிரி. They joined together as a chain. சங்கிலி மாதிரி கோத்துட்டு கொம்பு எடுத்து கண்ணாமன்னு சுத்துறான். Now they joined together their hands like a chain and started to swing the rod. குருடன் அடிச்சா எங்க அடிப்பான்னு தெரியாது. Now the blind man when he strikes, we do not know where he'll strike. கை இருக்குது, கால் இருக்குது, கண்ணு மாத்திரம் தெரியாது. He has got his legs and hands but he's blind. குருடன்கிட்ட அடி வாங்குனவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். And people those who got beaten by blind, they only know. மண்டையும் போயிடும். And our head or eyes or anywhere it will be struck badly. அதனால தாவீது என்ன செய்த, நேரடியாக போய் இவனை பிடிக்க போனால், therefore if he has to capture the stronghold of Zion directly, இது முடியாது. It is impossible. அங்க இருக்க செப்டி டேங்க், டிச் தண்ணி, அங்க பாத்திரங்கள் தண்ணிலாம் இங்கேயோ ஒரு காவா வழியா ஓடி வருது. And all this filthy water, dirty water comes through a trench. தாவீது கூட சொல்றாங்க நம்மளால பிடிக்க முடியாதுப்பா, போயிடலாம் பா பின்னாடி, குருடன் அடிக்கடி தாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. They said to David, no, we cannot capture this because they will strike us. தாவீது என்ன செய்யணும் தெரியுமா, நீங்க வேலைக்கு ஆகாதவங்க யார்,
David says, and you people are useless. நான் என்ன செய்ய போறேன்? What I'm going to do? நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க. You all go back to home. நான் அந்த சாக்கடைக்குள்ள இறங்கி I'm going to get into the trench. இந்த சாலகத்தின் வழியா இறங்கி With this trench, inside the trench, இவங்க கோட்டை பக்கத்துல நிக்கிறாங்க அடிக்கிறதுக்கு. those who are standing in the entrance of this stronghold of அவன் Zion, நிக்கிற இடத்துக்கு அடியில காவா போகுது. there's a trench going below them. அந்த குருடனுக்கும் அந்த சப்பானிக்கும் தாவீதுக்கு இருக்கிற ஞானம் தெரியாது. Now the blind man and lame did not have the wisdom what David had. அழகா அந்த பயங்கரமான ரிச்சு செப்டி டேங்க் ஓடுற காவாக்குள்ள தாவீது ஒரு கோமணம் கட்டி கீழே இறங்கி உள்ள போய் எல்லா அழுக்கும் படிந்தவனாக உள்ள போய் No, David got into the trench inside this filth and dirt and went inside. எவ்வளவு கீழே எவ்வளவு அடி உடிச்ச உடம்புல உள்ள போன பிறகு When he went inside the trench, அவன் திரும்பி பார்த்து சப்பானிகளை குருடனை பார்த்து சொன்னா, he came back and said to the lame and blind, டேய் ஜெயிச்சிட்டேன்டா. see, I have prevailed. ஜெயிச்சிட்டேன். I have overcome. எப்பறா ஜெயிச்சான்? How did he overcome? எப்பறா கோட்டையை பிடிச்சான்? How did he took capture of it? நம்ம கொம்பு வச்சு நிக்கிறோமே. We are having rod in our hands. முடியலையே. It is not possible. தேவ ஞானம். It is the wisdom of God. அன்றகம் உள்ள இறங்கி தான் பிடிக்கணும் சத்துருவை. It is the we have to capture the enemy with this kind of அதனால techniques. இயேசு கிறிஸ்து கூட அவர் எங்க போய் பிறந்தார்னா மாட்டு தொழுவத்துல போய் பிறந்தது காரணம். Therefore Jesus was also born in the sheepfold. டைரக்டா ராஜாவாய் வந்து பிறக்கல. He was not born directly as a king. பிறந்தார்னா கோட்டையை பிடிக்க முடியாது. If he was born like a king, he cannot capture the stronghold. தாழ்மையின் ரூபத்தை எடுக்க வேண்டும். He has to take the form of humbleness. அடிமையின் ரூபத்தை எடுக்க வேண்டும். He has to take the form of a slave. பாதாள வரைக்கும் தன்னை தாழ்த்த வேண்டும். He has to humble himself till the மனுஷகுமாரனை மாற வேண்டும். He has to become as a son of man. அங்கே அவர் நொறுக்கப்பட வேண்டும். He has to be striked. அந்த சிலுவையில தம்முடைய மரணத்தினாலே தான் மரணத்தின் அதிகாரி சத்துவை கொல்ல வேண்டும். With his death in the cross only he can prevail the enemy who is death. ஆகையால இயேசுக்கு தாவீதின் குமாரன் என்று பெயர் வந்தது. Therefore Jesus had the name as son of David. தாழ்மை இல்லாம ஜெயம் இல்லை. Without humbleness there is no victory. தாழ்மை இல்லாம சத்துருவை காலி பண்ண முடியாது. Without humbleness we cannot overcome the enemy. தாழ்மை இல்லாம குருடனை ஜெயிக்க முடியாது. Without humbleness we cannot overcome the blind. தாழ்மை இல்லாம சப்பானி ஜெயிக்க முடியாது. Without humbleness we cannot overcome lame. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட முடியாம கஷ்டப்படுற யாரா இருப்பீங்களா? If you are in the spiritual, those who are in the spiritual life not able to move forward in your life. ஆவிக்குரிய வாழ்க்கையில தரிசனம் இல்லாம யாரா கஷ்டப்படுவீங்களா? If you are in a difficult state having without any vision. எல்லா தாழ்மையோடு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இறங்கி போகணும், தாழ்ந்து போகணும். நான் பாவிகளை பிரதான பாவி என்று சொல்ல வேண்டும். With all humbleness you have to descend down, you have to submit yourself, subdue yourself, stating that no, I am the chief sinner among all the sinners. பவுல் சொல்ல அகால பிறவியா பிறந்தேன். Saint Paul says that no, I was born worthless. எல்லா அப்போஸ்தலருக்கு அப்புறம் கடைசியாய் பிறந்தேன். I was born after all the apostles. கடைசியாக அகால பிறவியா பிறந்து எனக்கும் தரிசனமானாரு. Oh, I was worthless till he appeared to me. தாவீது சொல்லும்போது அடிக்கலாம் குருவிக்கு ஒரு கூடு கிடைத்ததே. David says that there is a sparrow, there is a nest for a sparrow in your house. உம்முடைய வீட்டில தங்குவதற்கு ஒரு இடம் கிடைத்ததே. It has got a place to dwell in your house. அவன் தெல்லுப்பூச்சி என்று சொல்லுகிறான். And he says that I'm just an insect. இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார். Jesus humbled himself. பவுல் தன்னை அகால பிறவி என்று சொல்லுகிறான். Saint Paul says I'm just a worthless man. தாவீது சொல்றான் தெல்லுப்பூச்சின்னு சொல்லுகிறான். David says I'm just an insect. இந்த தாழ்மையினால அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். With all this humbleness they overcome Satan. அந்த கோட்டையை பிடிக்கணும். They have to stronghold, capture அந்த this stronghold. சீயோன் கோட்டை எங்க இருக்குது? Where is this stronghold of Zion? எருசலேம் உடைய பட்டணத்துக்குள்ள இருக்குது. It is inside the city of Jerusalem. நல்ல தெளிவாய் நான் சொல்லுகிறதை கவனியுங்கள். Pay attention and carefully ஏதோ watch this. கர்த்தருடைய வாழ்க்கையில அசைக்க விரும்புகிறார். God wants to move in your life. இந்த எருசலேம் கோட்டை என்ற இடம் எங்க இருக்குது? Where is this place of this Jerusalem? சீயோன் கோட்டை இருக்கு, எருசலேம் எங்க இருக்குது? And where is this stronghold of Zion inside this Jerusalem? எந்த இடத்துல அது அமைஞ்சு இருக்குது? In which place it is set? அந்த இடம்தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தின இடம். And that is the place where Abraham offered Isaac. மோரியா மலைகளில் ஒன்றுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கத்தியை ஓங்கின இடம்தான் அந்த எருசலேமுடைய லொகேஷன். And that is the location where it is told that no, one of the mountains of Moriah where Abraham stretched forth his sword to offer Isaac as an offering. அதே இடத்துல பிற்காலத்துல தாவீது ஜனங்களை இலக்கம் பார்க்க போது ஆண்டவர் மூன்று விதமான ஆப்ஷன் கொடுக்கிறாரு.
ஒன்னு யுத்தத்துல சாகணுமா, In the same place where David wanted to know count the people, God gave 3 options to David as punishment. யுத்தத்துல சாகணுமா, One has to people have to die in war, வாதையில சாகணுமா, or they have to die in plague, சத்துருக்கள் துரத்தணுமா. or enemy has to chase them. எப்படி என் 3 விதமான ஆப்ஷனை கர்த்தர் கொடுக்கிறார். God gave 3 types of options to David. ஒன்று பஞ்சம், One is famine, ஒன்று வாதை, second is plague, இன்னொன்னு சத்துருக்கள் துரத்தப்படுவது. third is to be persuaded by the enemies. அவன் வந்து ஜனங்களை நம்புறான். Now he trusted the people. இதுவரைக்கும் யுத்தம் பண்ணினவர் கர்த்தர். Till now the Lord who battled. இப்பொழுது எவ்வளவு யுத்த ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க என்றான். Now he started to count how many people are there. ஆண்டவர் கோபம் வந்துருச்சு. Lord was angry. இன்னைக்கு வரைக்கும் என்னை சார்ந்து ஓடின வண்டி, You till now today trusted on me and run your என் race. பலத்தை நீ சார்ந்து நீ இருந்த. Till you were trusting on my strength. இப்ப மனுஷரை நம்பர் என்றியா, Now you are trusting on man. 1000 பேர் 2000 பேர் என்றியா, You are counting 1000 and 10,000 men. கோலியாத்தை எப்படி உனக்கு கையில கொடுத்தேன், How I gave Goliath into your hands. ஒரு ஆள் உதவி இல்ல, நான் மட்டும் தான் உனக்கு உதவி. No one was your help, it was I who helped you. கர்த்தரே உனக்கு சகாயரா இருந்தார். It was the Lord who was a helper. கர்த்தரே உனக்கு எபினேசரா இருந்தார். Lord was your Ebenezer. கர்த்தரே உனக்கு இம்மானுவேலா Lord was இருந்தார். your Emmanuel. கர்த்தரே உனக்கு உதவி செய்தார். Lord who helped you. மனுஷனுடைய உதவி அல்ல. It is not the help of man. தாவீதே, David, நீ என்று ஆட்கள் அல்ல. you are not counting men. அந்த சீயோன் கோட்டையை எருசலேம் பட்டணத்தை பிடிக்கிறது உதவி செய்தவர் நான் தான். It is I who helped you to take capture of stronghold of Zion and பயங்கரமான Jerusalem. அந்த குருடரை சப்பானி ஜெயிக்க வச்சவர் நான் தான். It is I who helped you to overcome the lame and blind. உனக்கு தரிசனம் தந்தவர் நான் தான். It is I who gave you the vision. இப்போது ஆட்கள் என்ன போகிறாயே, Now you are going to count the people. ரொம்ப வருத்தமாயிட்டார் ஆண்டவர், ரொம்ப வருத்தமாயிட்டார். God was so grieved. உடனே ஒரு காத்துன்னு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. He sent forth a prophet called Gath. இந்த 3 விதமான காரியங்களை கர்த்தர் ஆப்ஷன் கொடுக்கிறாரு. God gave him 3 options. பயங்கர கஷ்டமான ஆப்ஷன். It was all 3 difficult options. சத்ரு துரத்தணும், Enemy has to be persuaded. பஞ்சத்துல சாகணும், They have to die in famine, இல்ல வாதையில சாகணும், or else die in the plague. நீ ஆட்கள் என்னதுக்கு பனிஷ்மென்ட் இதுதான். This is the 3 punishments because you counted the people. அப்ப தாவீது சொல்றான், David told, ஐயோ நான் பெரும் பாதகத்தில் அகப்பட்டேன். he said, I am in a distressful ஐயோ situation. பெரிய பாவம் I have செஞ்சிட்டேன். committed a great sin. இது மூணுமே ஜனங்களை And நாசமாக்கிடும். all these 3 will completely destroy all people. என்னால் நிக்க முடியாது ஆண்டவரே. Lord, I cannot stand. நான் தான் அந்த பாவி. It is I am the sinner. உங்க கையில விழுந்துறேன். I completely fall in your hand. கால்ல விழுந்துறேன். I fall in your legs. அப்ப தூதன் எல்லாத்தையும் அடிச்சிட்டே வந்துட்டான். Now angels started to destroy all. 70000 பேர் காலி பண்ணிட்டே வந்துட்டான். It was 70,000 men were destroyed. ஆனா இந்த குறிப்பிட்ட அரவணா என்ற களத்துல வந்தபோது When he came to this particular threshing fold called Arvanan, அப்படி நின்னுட்டான். he stood there. ஏன் நின்னா? Why he stood? ஏன் நின்னா? Why he stood there? அந்த அரவணா களம் யாருடைய களம்? எபூசியருடைய களம். And this threshing floor was belonging to the Jebusites. அரவணா எபூசியருடைய தலைவன். Arvana was the leader of the Jebusites. அவன் எபூசியருடைய களத்துல ரெண்டு அவன் போராடித்து கொண்டிருக்கிறான். Now he was threshing, being in this threshing floor. 70000 பேர் காலி பண்ணிட்டே வந்த தூதன் அப்படி நிக்கிறான். Angel who killed 70,000 men stood there in this அவன் ஏன் threshing floor. நிக்கிறான்? Why he stood? ஏன் நிக்கிறான்? Why he stood there? அந்த களம் இருந்த இடத்துல தான் ஆபிரகாம் ஈசாக்குக்கு நேராய் கத்திய ஓங்கின இடம். And that is the threshing floor, and that is the place where Abraham stretched forth his sword to offer Isaac as an offering. Amen. Amen. அங்க நிக்கிறான். He stood there. ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து என்ன சொன்னாரு? What the Lord told to Abraham, கத்தியை கீழே போடு. oh, do not stretch your hands towards the land. பிள்ளைன் மேல் கத்தியை போடாதே. Do not stretch your hand towards the land. அங்க கர்த்தர் யெகோவா ஈராவாய் வெளிப்பட்டார். And God manifested himself as Jehovah Jireh. அந்த இடம் தான் அந்த அரவுனாவின் களமாய் இருந்தது. And that is the threshing floor of Arunan. அந்த இடத்துல தான் ஆல்ரெடி தாவீது சீயோன் கொடை பிடிக்கும்போது அதை பிடித்து வைத்திருந்தான். And that is the place where David took hold to capture of stronghold of Zion. அப்ப கர்த்தரை நோக்கி தாவீது ஜெபம் பண்ணான். Now David pleaded to the Lord. அவன் கேட்டான், அந்த தூதனை பார்த்து கேட்டான், He looked at the angel and asked, என்ன செய்ய வேண்டும்? what should I do? என்ன செய்ய வேண்டும்? What should I do? இந்த வாதை நிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? What should I do to stop the plague? பலி செலுத்து. Offer, sacrifice. எந்த இடத்துல பலி? Where? What? ஆபிரகாம் கத்தை ஓங்கின இடத்துல பலி செலுத்தணும். The same place where Abraham was asked to offer Isaac.
Isaac. அந்த எபூசியன் போய் கேக்குறான், எனக்கு அந்த இடத்தை கொஞ்சம் கொடுங்க பலி செலுத்துறேன்ட்டு. He asked the Jebusite, can you offer me this place, threshing floor? ஐயோ, to offer தாவீது ராஜா sacrifice?" இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா? Oh David, your king David has come உனக்கு here. நான் ஃப்ரீயா இடம் கொடுக்கிறேன், I will give this threshing floor as free of cost. மாடு கொடுக்கிறேன், I will give you ox. அதுக்கப்புறம் விறகு கொடுக்கிறேன். I will give you woods. ராஜாவாகி உமை கையில ஒரு பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். Because you are a king, I will not ask any money. அப்பொழுது ராஜா என்ன சொல்றான், இது ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு ஃப்ரீயா ஓசியா வாங்க மாட்டேன். He said, because I have to offer the Lord as a sacrifice, நான் I நிறைய cannot take it as பணத்தை free. இதுக்காக நான் கொடுக்கிறேன். I will pay you money. நல்ல பணத்தை கொடுத்து, He paid good money. இந்த காளைக்கு பணத்தை கொடுத்து, He paid money for the ox. இந்த விறகுக்கு பணத்தை கொடுத்து, Pay money for the woods. வாங்கி சர்வாங்க தகன பலிகளையும் He bought all this and gave a burnt offering. சமாதான பலிகளை செலுத்தின பிறகு He gave peace offerings. அந்த இடத்தை தூதன் அங்கிருந்து விலகி போனான். And from that place the angel departed. இப்ப கர்த்தர் தாவீதோடு பேசுகிறார். Now the Lord is speaking to David. இந்த இடம்தான் This place, சாலமோனுடைய தேவாலயம் கட்ட வேண்டிய இடம். and this is the place marked to build the temple of Solomon. இருக்கிறீங்களா? Are you there? இந்த இடம்தான் This is the place ஆலயம் கட்ட வேண்டிய இடம். to build the temple. ஆமென். Amen. ஆலயம் கட்டி இந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டி வைக்கணும். This is the place where the temple will be built and the ark of covenant will be kept. இதுக்கு தான் தாவீது இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அந்த அந்த கோட்டையை பிடிச்சு பல வருஷங்கள் ஆன பிறகு David ஒரு struggled. வாதை வந்த பிறகுதான் அந்த இடம் கர்த்தர் காட்டுகிறார். When David struggled all this, he took capture of stronghold of Zion. After a great plague God showed in this place. மோரியாவும் ஒண்ணு, மோரியா பர்வதம் ஒண்ணுதான். Mount Moriah is one. எருசலேமில் இருக்கிறதான அரவணாவின் களமும் ஒண்ணுதான். The threshing floors of Araunah is the same place. எந்த இடத்துல ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மலையை காட்டாரோ அதிலே ஆண்டவருக்கும் நமக்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது. When God is showing a particular place, it means that no, the great relationship between God and us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட 1000 வருஷ சாட்சியிலே அதே இடத்துல தான் சிங்காசனம் போட்டு அதே அரவணக்களம் இருக்கிறது தான் ஆண்டவர் தாவீது சிங்காசனத்து மேல் வந்து 1000 வருஷம் சொல்ல போகிறார். Also Jesus Christ will come down in the millennial reign and set up his throne in the same threshing floor of Araunah, and he is going to take the millennial reign. சரி, இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி இப்போ எங்க இருக்குது? Now where is the ark now? பால யூதால இருக்குது. It is there in Bala Judah. அது இங்க இருந்து எங்க கொண்டு வரணும்? Where from that, where it has to be brought in? இந்த சீயோன் கோட்டை இருக்க தாவீது நகரத்துக்கு கொண்டு வரணும். It has come to the, it has to be brought to the city of David. இப்போ 6ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறார்? In chapter 6 what we see, பால யூதா கிரியாத் யாரீம்ல இருக்கிற பால யூதால இருந்து அந்த பெட்டி கொண்டு வரணும். now from the Gilead this ark has to be brought in. 2ஆம் வசனத்துல பால யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோட ஸ்தலத்தாரும் எழுந்து போய் 6:2 வாசிக்கிறோம். Chapter 6:2 we read that now from Bala Judah to bring up the ark from ark of God. இந்த பெட்டி என்ன செய்கிறான்? ஒரு புது ரதம் செய்கிறான். To keep this ark he prepare a cart. அல்லேலூயா. Hallelujah. ஒரு பெட்டியை ஏற்றுவதற்காக ஒரு புது ரதம் செய்கிறான். To load up this ark of covenant, a new cart was made. நியூ சாரியட். New chariot. புது ரதம் செய்கிறான். New chariot was made. ரதம் என்றால் நல்ல ஜோடிக்கப்பட்டு ரொம்ப அழகா இருக்கும். The chariot will be so good. அந்த காலத்துல பொண்ணு மாப்பிள்ளை அழைப்புக்கு ரதத்தை அனுப்புவாங்க. In those days bride and bridegroom used to be brought in the chariot. அதுபோல ஆண்டவருடைய பெட்டியை தாவீது நகரத்துக்கு கொண்டு வரதுக்காக அழகான ஜோடிக்கப்பட்ட ரதம் செய்கிறான். And to bring the ark of covenant they made a good chariot. அது அபினதாபின் வீட்ல இருந்து இந்த ரதம் அந்த பெட்டியை கொண்டு வர வேண்டும். And this has to be brought from the house of Abinadab. அதுக்கு மாடு பசு மாடுகளை கட்டினான். And he tied the cows there, ox. கட்டி அதை என்ன நினைச்சேன்னா வேகமா மாட்டு வண்டி மேல வச்சு வேகமா இழுத்துட்டு ஸ்ட்ரைட்டா போய் 10 நாளைக்கு நகரத்துல போய் சேர்ந்துடலாம்னு ட்ரை பண்ணான். He tried to keep this ark of covenant into the cart and speedily take it within 10 days to the city of David. அகியோ பெட்டிக்கு முன்னாடி நடந்தா, உசியா பெட்டிக்கு முன்னாடி நடந்தான். Now Agio was before and Uzziah behind the ark. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. நிறைய பலிகள் அடிக்கப்பட்டது. Now the offerings was given. சுரமண்டலம் வாசிக்கப்பட்டது. Instruments was played. தம்புரு வாசிக்கப்பட்டது. Stringed instruments were played. கைத்தாளம் இருந்தது. There was tambourines. ஆடி பாடி போனார்கள். They sang and they danced. எவ்வளவு அழகாய் தாவீது ஃபாஸ்டா கொண்டு போக பார்க்கறான். See, David was wanting it to take it fast. ஆனா முடியாது. But not possible. ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி
கர்த்தரோடு கூட பழக முடியாது. Like fast food, we cannot move with God. மெதுவா தான் பழகணும். It's slowly we have to move. கொஞ்சம் எண்ணெய் ஊத்தணும், We have to pour oil. கிராம்பு பட்டை போடணும், We have to put these spices. அப்புறம் இஞ்சி போடணும், Then we have to put ginger. அப்புறம் புதினா கொத்தமல்லி போடணும். Then we have to put mint. ஒண்ணுன்னா வெங்காயம் தக்காளி ஒண்ணுன்னா போட்டு வந்தாதான் பிரியாணி வரும். An onion and then tomatoes. Only then we get the biryani. நூடுல்ஸ் செய்யற மாதிரி 2 minutes ஆக்க முடியாது. It's like noodles we cannot prepare in 2 minutes. என்ன பண்ண கர்த்தருடைய பெட்டியை நூடுல்ஸ் செய்யற மாதிரி கொண்டு போயிடலாம்னு பார்த்தான். Now he wanted to take the Ark of Covenant like noodles instantly. ஆண்டவருடைய பெட்டியை மாட்டு வண்டியில ஏத்தலாமா? To take the Ark of Covenant into the cart. ஆண்டவருடைய பெட்டியை தோள்ல சுமக்கணும். It has to be carried on the அது shoulders. உடன்படிக்கை பெட்டி. It is the Ark of Covenant. அது கர்த்தருடைய பெட்டி. It is the Ark of the Lord. கர்த்தருடைய பொருட்கள் இருக்குது. It is the God's things are there inside. சும்மா மாட்டு வண்டியில கொண்டு போக முடியாது. It cannot be carried in an ark. தேவனோடு பழகுற cart. தேவனுடைய வல்லமையை சுமக்கணும்னா மாட்டு வண்டியில கொண்டு போக முடியாது. If we have to bear the power of God, it cannot be carried by a அது ஒரு cart. பிரசவ வேதனை படணும். For that we have to labor. கஷ்டப்படணும். We have to go through a labor pain. கண்ணீர் சிந்தணும். We have to shed tears. முழங்கால் நிக்கணும். We have to kneel down. பாடுபடணும். We have to suffer. பிரசவ வேதனை உண்டாகும். There should be labor pain. அப்போதான் கர்த்தருடைய பெட்டி நம்ம மேல் கடந்து வரும். And only then the Ark of Covenant will be carried in. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. சீக்கிரமா போறான். He wanted to take it hastily. பாடிட்டே போறாங்க. They sang. தம்புரு வாசிக்கிறாங்க. They played instruments. ஆனா ஒரு நாகோன் என்ற களத்துல வந்தபோது When it came to a place called Nahum, மாடு மிரண்ட ஆரம்பித்தது. now Nahum's threshing floor, an oxen stumbled. மாடு மிரண்ட உடனே An oxen stumbled. பெட்டி ஆட ஆரம்பித்தது. Now the ark started to பெட்டி move. ஆட ஆரம்பித்த உடனே When the ark started to move, ஊசா பார்த்தான். Uzzah saw it. ஐயோ Oh, இத பிடிச்சிடலாம். let's hold it. கீழே விழுந்தா If it falls down, ஆண்டவர் பெட்டி கீழே விழுந்துருமே. God's ark will fall down. நல்ல எண்ணத்துல தான் பிடிச்சான். With good intent he holded it. ஆனா அவனா கத்தரை அடி போட்டாரு. But God striked him. அங்க மாடு மிரண்டது. Oxen was stumbled. ஒருத்தன் செத்து கீழே விழுகிறான். Somebody died. இவ்வளவு பலி செலுத்தி After giving the offerings, இவ்வளவு பயங்கர கீத வாக்கியம் வாசித்து after playing instruments, இவ்வளவு சுரமண்டல வாசித்து after playing harp, இவ்வளவு பாட்டு பாடி after singing so much of song, பொத்துன்னு விழுகிறான். one was died. மாடு மிரளுது. Now the oxen stumbled. பைபிள் இன்னொரு இடத்துல ஒரு மிருகம் மிரண்டு இருக்கு. In the scripture we can see another place an animal which stumbled. பிலேயாமை கர்த்தர் போக வேணாம்னு சொன்னாரு. God told Balaam not to go. போய் சபிக்க கூடாதுன்னு சொன்னாரு. Do not go and curse them. நீ போகாதேன்னு சொன்னாரு. God said do not go there. நான் போவேன்னு போனா. He said I will go. மறுபடியும் போனா. Again he went. மறுபடியும் சொன்னாரு. God again said. கடைசில அந்த மிருகமான மிரண்டு அப்படி நின்னுச்சு. Finally the animal stumbled and it stood there. அந்த கழுதை நின்னுச்சு. Donkey stood. ஒரு அடி அடிச்சான். He struck it once. ரெண்டு அடி அடிச்சான். Struck it twice. அது கீழே படுத்துக்கிச்சு. Again he lied down. அது பேச ஆரம்பித்தது. The donkey started to speak. இவ்வளவு நாளா உன்னை சுமந்தேனே. Till now I beared you. இவ்வளவு நாளா உன்னை காப்பாத்தினேனே. Till now I took you. உனக்கு கொடுத்த எல்லா கஷ்டமான வேலை தோள் மேல சுமந்தேனே. All the labors which you என்ன made me to do I did it. தடவை அடிச்சிட்டியே. You strike me 3 times. அது ஏஞ்சி காலை கொண்டு போய் சவுத்துல நசுக்கிடுச்சு. And he took and pressed his leg into the walls. ஆமென். Amen. கால் கொண்டு போய் நசுக்கிடுச்சு. It pressed his walls into the legs. ஆண்டவர் போக கூடாத இடத்துக்கு போனதுனால காலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. Because God told not to go, he went and his No, leg was met with an accident. போகாதே. God said no. நில்லு. Stop. கேட்க மாட்டோம். No, I will not hear. கண்டிப்பா நாங்க போவோம். Surely we will go. கால் நசுக்கிடுச்சு. His leg was அடிக்கிறான் crushed. இவன். He struck it. என்னை அடிக்கிறியே. You are striking me. அப்பதான் கர்த்தர் பிலேயாமுடைய கண்களை திறந்தா. Only then the Lord opened the eyes of Balaam. அங்க எதிர ஒரு உருவிடப்பட்ட தூதன் நிக்கிறான். There was an angel with his spot standing there. அட பாவிங்களா, அவனால தான் நான் இந்த கழுதை அடிச்சிட்டேன். Oh, because of this angel I strike the donkey. கண்ணு அந்த மிருகத்துக்கு கண்ணு தெரியுது. Now the animal was able to see. மிருகத்துக்கு அந்த தூதனை காண முடிகிறது. Animal is able to see the angel. இந்த சபிக்க போன தீர்க்கதரிசிக்கு கண்ணு தெரியல. But the prophet who was about to curse was not able to see. கண்ணு குருடாச்சில கண்ணு இருக்குது, ஆவிக்குரிய கண்ணு இல்ல. He was having eyes but not spiritual eyes. தரிசனம் இல்ல. He had no vision. அடிக்கிறான். He striked. அடிச்சா சரியாயிடாது. If you strike it will not be working. அதே போல தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு, இந்த மாட்டையும் மிரள வச்சார். Therefore similarly God also made this oxen to stumble. புரியுதா உங்களுக்கு? Do you understand? அங்க எப்படி கழுதை ஸ்டாப் ஆச்சோ இங்க donkey- மாடு ஸ்டாப் ஆச்சு. How the donkey was stopped there, also the oxen was stopped there. தேவன் தடுப்பாரானா யாரும் ஒண்ணும் பண்ண If முடியாது. God stops, no one can do anything. தேவன் தடை செய்து அதை தாண்டி போகவும் கூடாது. If God hinders, we cannot move ஆண்டவர் forward then. போட்டு கூட
தாண்டினா நமக்கு மரணம், கரணம் தப்பினால் மரணம். If we cross the line which God has drawn, it will be a death then. ஹல்லேலூயா. Hallelujah. அங்கே போனபோது அந்த மாடு மிரண்டுச்சு. When the oxen went, it stumbled. ஊசா செத்தான். Uzzah died. ஒன்னு தாவீதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயம் உண்டாயிடுச்சு. No, David had a fear. இப்படி போச்சுன்னா நம்மளையும் கர்த்தர் போட்டுருவாரு. If goes like this, also God will kill us. இஸ்ரவேலுக்குள்ள வந்துச்சுன்னா என்னுடைய நகரத்துக்குள்ள வந்துச்சுன்னா அத்தனை பேர் காலி. If it's come to my city, then all the people will be killed. ரொம்ப பிடிச்ச வேலை இது, ரொம்ப பிடிச்ச கஷ்டம். It is a difficult situation. அது என்ன செய்வோம்? What we do? தாவீது விசனப்பட்டு David was troubled. எங்கேயாவது யார் வீட்டிலே தள்ளிடலாம். No, let's keep it somewhere else. இவர் ஏமாந்த பையன் இருப்பான். Anyone who is no, let's give it to someone. பேக்கு மாதிரி ஒரு பையன் இருப்பான். Who is like a coward. அவன் ஒண்ணுமே தெரியாத பையனா Who இருப்பான். does not know anything. அவன் வீட்ல போய் சாவட்டும். Let's let it go, kept into his அவன் house. சாவட்டும். Let him die. அவன் நல்லா சாவட்டும். Let him die. எங்க ஊர்ல 10 பேர் சாகிறத விட It's better to be someone from my city die. அவன் சாவட்டும். Let him die. நாங்க சாக இஷ்டம் இல்ல. No, we will not die. பெட்டி வரலனா கூட பரவாயில்லை. Even if the ark is not brought in, பெட்டி இல்லாம நாங்க போயிரோம். without ark we will move on. அந்த பெட்டி கொண்டு போயிட்டு இந்த ஓபேத்-ஏதோம் வீட்ல வச்சிட்டாங்க. They took this ark and kept it into the house of Obed-Edom. ஆமென். Amen. ஆண்டவர் அடி போட்டார்னா கால்ல உள்ள தெரியல. Now if God strikes, they cannot understand it. ஆண்டவர் ஓத போட்டார்னா கால்ல உள்ள தெரியல. No, if God strikes, he was not able to fall into the feet of the Lord. நான் சாவட்டும். I will not die, let him die. நான் சாவட்டும். I will not die, let him die. தூக்கி போட்டு போய்ட்டான். He left the ark. நடனங்காலி, நடனம் போச்சு, தம்பூரு போச்சு, வீணை போச்சு, நாதசுரம் போச்சு. All the song instruments, dancing, everything was stopped. புது ரதம் போயிடுச்சு. Now new chariot was gone. மாடு போயிடுச்சு. Oxen was gone. ஊசாவும் போயிட்டான். Uzzah died. என்ன செய்யலாம்? அவன் சாவறானா, செய்தி கிடைக்குமான்னு தாவீது ஊருக்கு போயிட்டான். David went to the city and waiting for the news what is going to happen for Edom. 10ஆம் வசனத்தில் தாவீதினிடத்தில் நகரத்துக்கு கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோம் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். Verses 10, so David would not move the ark of the Lord with him to the city of David, but David took it aside in the house of Obed-Edom. எத்தனை நாள் வெயிட் பண்றான்? 90 நாள் வெயிட் பண்றான். He waited for 90 days. சாவு செய்தி வருதா? Will I hear the news of death? ஓபேத்-ஏதோம் செத்துட்டானா? If Obed-Edom is died. ஓபேத்-ஏதோம் காலியா? If Obed-Edom is died. வெயிட் பண்றார் தாவீதுங்க. David was waiting there. நியூஸ் வரல. There was no news. 3 months கழிச்சு வேற நியூஸ் வருது. After 3 months he got a different news. என்ன நியூஸ் வருது? What news? கர்த்தர் ஓபேத்-ஏதோமுடைய வீட்டையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். The Lord has blessed Obed-Edom, his house and his people. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த பெட்டி எங்க ஆலயத்துக்கு சாலமோன் கட்ட போற ஆலயத்துக்கு போய் சேர வேண்டிய பெட்டி. This ark of covenant has to be taken inside the temple of Solomon. ஆனா பெட்டிக்கு மரியாதை கொடுக்கல. He did not respect this ark. பெட்டி தோள் மேல சுமக்கல. Ark was not carried on the shoulders. சூப்பர் ஃபாஸ்ட்ல போயிடலாம். Let us take in super fast. முடியாது. No, it is not possible. நாம சிலவரை சுத்திகரிப்பு கூட்டத்தை நடத்தும் பொழுது Sometimes we conduct the tarry meeting, the sanctification meetings. ஏன் 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டம் பாஸ்டர்? Why do we have 3 days sanctification meeting? ஏன் காலையில ஜெபம் சாயங்கால ஜெபம் பாஸ்டர்? Pastor, why do we have morning and evening prayer? சுமார் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி ஆபோஜனம் கொடுத்துடலாம்ல. Let's conduct 10 minutes prayer and give the communion. அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. Many think like this. நீங்க இல்ல. Not you. நிறைய பேர் நினைக்கிறாங்க. Others think. ஆனா அப்படி கிடையாது. It is not so. ரதத்தை மெதுவா தான் கொண்டு போணும். Chariot you have to drive it slowly. ஃபாஸ்டா போக முடியாது. Not fast. தோள்ல வச்சு சுமக்கணும். You have to bear it on the shoulders. தோள்பட்ட வலிக்க தான் செய்யும். Your shoulders will pain. இடுப்பு வலிக்க தான் Your back செய்யும். will pain. மனசாப்பட்டு கதறி அழுதா நெஞ்சு வலிக்க தான் செய்யும். When you repent and cry, yes, your chest will pain. அது நொறுங்குண்ட இதயம் வரும்போது வலிக்க தான் செய்யும். When you have a contrite and a broken heart, மனவேதனைப்பட்டு வியாகுலத்தோடு ஜெபிக்கும்போது வலிக்க தான் செய்யும். when you are grieved and pray, it will be paining. நமக்காக இயேசுக்கு வலிச்சது இல்லையா கெத்செமனேல? Jesus was also went through a pain in Gethsemane. கெத்செமனேயுடைய வலி எப்படி இருக்கும் தெரியுமா? Do you know how was the pain of Gethsemane? ரத்தமே வேர்வை ரத்தமாய் வந்துருச்சு. His sweat became like a blood and it came out. எல்லா விதமான வேதனையும் அங்கதான் அவர் மொத்தமா எடுக்கிறார், சுமக்கிறார். All the pain completely totally was kept on Jesus. நம்முடைய உடன்படிக்கை பெட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. The ark of covenant is Lord Jesus Christ. கவனிங்க, இயேசு கிறிஸ்து எங்க கொல்லப்பட்டார்னா அதே அரவணாவின் களத்துல தான் எருசலேமிலே கொல்கொதா மலையில இயேசுவும்
உடன்படிக்கை பெட்டியாக கொல்லப்பட்டார். Also Jesus Christ, same the same threshing floors of Arona, and Jesus Christ was died crucified in the Mount Golgotha. சாலமோனுடைய ஆலயம் இருக்க எல்லைக்குள்ள தான் இயேசு கொல்லப்பட்டார். Jesus was killed in the same territory of the temple of Solomon. மகாபத்திரகாலத்தில் ஏனோக்கு எலியாவும் அங்கே தான் கொல்லப்படுவாங்க. And also during the great tribulation period, Enoch and Elijah will also be killed there. ஆதியாகமத்தில் இருக்க மோரியா மலையை சாதாரணமாய் கணக்கு போட வேண்டாம். Let's not consider a normal mountain like the Mount Moriah. ஆமென். Amen. இந்த உடன்படிக்கை பெட்டியை ஓபேதேதோம் வீட்ல வச்ச பிறகு The Ark of ஊசாவை போட்டு தள்ளின பெட்டி, the Ark of Covenant, when it was kept inside the house of Obed-Edom, and because of which Uzziah died, அதே பெட்டியை இவனை ஆசீர்வதிக்குது. and same ark started to bless this man. அதே பெட்டி தான் கொன்னுச்சு. The same ark which killed another அதே man. பெட்டி தான் ஆசீர்வதிக்குது. Now the same ark is blessing another man. அதே இயேசு தான் நம்மை It ஆசீர்வதிக்கிறவர். is the same Jesus who is blessing us. அதே இயேசு தான் நமக்கு இரட்சகர். He is our same Jesus, our அதே Savior. இயேசு தான் வரப்போற நியாயாதிபதி. It is the same Jesus who is going to come அதே as a இயேசு judge. தான் நமக்கு இரட்சகர். He is our same Jesus, our அவரே Savior. 1000 வருஷத்து ராஜா. He is the King of the millennial அவரே reign. நமக்கு கோட்டையா இருக்கிறார். He is our fort. அவரே சாத்தானுக்கு சத்துருக்கு நரகத்தை அனுமதிக்க போகிறார். And he is going to commit Satan and devil into the hell. பாதாளத்தின் திறவுகோலையும் உடையவர், He who has the keys of the பரலோகத்தின் திறவுகோலையும் உடையவர், he who has the keys of heaven. ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், He who closes no one ஒருவரும் can பூட்ட open. கூடாதபடி He திறக்கிறவர். who opens that no one can close it. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There's nothing impossible with him. அந்த அரவணா காலத்துல வந்தபோது தேவதூதனே நிக்கிறான். And the angel came and stood in the threshing floor of அவனை Aruna. ஒண்ணும் செய்ய முடியாது. He was not able to do anything. ஐயோ, இது ஆபிரகாம் கத்தியும் ஓங்கின இடம். It is the place where Abraham stretched forth the sword. ஆண்டவரே சத்தமிட்ட இடம். It is the place where God himself spoke. சபைக்கு நம்ம வந்து உட்கார்றது பாத்தீங்களா? We come and sit in the church. சபை யாரால் வாங்கப்பட்ட இடம்? Church is formed by whom? இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் நான் வாங்கப்பட்ட இடம். It is the place where you and me are bought by the blood of இது ஒரு Jesus. மோரியா. This is the Moriah. இது ஒரு யெகோவா ஈரே வருகிற இடம். This is the place of Jehovah கர்த்தர் நம்மை Jireh. ஆசீர்வதிக்கிற இடம். This is the place where God blesses நம்மை us. கொல்லாதபடிக்கு அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். He blesses us without killing us. ஆமென். Amen. ஏன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? Why he is blessing us? ஓபேதேதோமியை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். Why God blessed Obed-Edom? 10 கட்டளையிலும் உண்மையா இருந்தான். He was faithful in all his 10 commandments. Amen. Amen. என்னென்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். Thou shalt not have any other God other than me. அதுல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். He got first mark in that. யாதொரு சொரூபத்தை உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். Do not bow before any of the idols and worship them. அதுல 100 மார்க் வாங்கணும். Also he got 100 marks in that. உன் தேவனாய கர்த்தரின் நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. Do not put your God's name in vain. அதுல 100 மார்க் He வாங்கிட்டான். got 100 marks in that. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. Keep your day, Sabbath day as holy. அதுல 100 மார்க் வாங்கிட்டான். Also he got 100 marks. தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. Honor thy mother and father. அதுல 300 மார்க் வாங்கிட்டான். And also got 100 marks. கொலை செய்யாதிருப்பாயாக. Do not kill. அதுல 100 மார்க் He got வாங்கிட்டான். 100 marks. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. Do not commit adultery. அதுல 100 மார்க் He got வாங்கிட்டான். 100 marks. ஆமென். Amen. களவு செய்யாதிருப்பாயாக. Do not steal. அதுல 100 மார்க் He got வாங்கிட்டான். 100 marks. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. Do not give false testimony. அதுல 100 மார்க் He got வாங்கிட்டான். 100 marks. பிறனுடைய யாதொன்று இச்சியாதிருப்பாயாக. Do not lust. அதுல 100 மார்க் வாங்கிட்டான். He got 100 marks. 100க்கு 100. He got 100 out of 100. கர்த்தர் பார்த்தார். Lord saw him. காலை எழுந்த உடனே கால்ல விழுறான். Morning he woke up, he went and fell on before the ark. இந்த வீட்டுக்குள்ள சண்டை இல்ல. There's no fight in the house. கெட்ட வார்த்தை கிடையாது. There's no abusive language. பொய் இல்ல. There's no lie. அவங்க பயப்படுகிறார்கள். They fear God. எனக்கு உண்மையா பயப்படுறாங்க. They fear. ஆபிரகாமே நீ இப்படி எனக்கு பயந்திருக்கேன்னு சொன்னது போல ஓபேதேதோமே நீ எனக்கு ரொம்ப பயப்படுற. As like Abraham said, then I fear God. Obed-Edom, you are also fearing me. ஆபிரகாமை போல நீயும் பயப்படுகிற ஒரு பிள்ளை. You are also like child நீ Abraham. சாஷ்டாங்கமாய் விழுகிறாய். You are completely falling prostrate before வாயில me. பொய் இல்ல. There's no lie in your mouth. கள்ளம் இல்ல. There's no false. கபடு இல்ல. There's no deceit. யாரையும் ஏமாற்ற மாட்ற. You are not deceiving anyone. முழங்கால் படிட்டு அழுகிறாய். You are kneeling down and crying. உன் பிள்ளைகளுக்காக You அழுகிறாய். are crying for your children. மனைவிக்காக You are அழுகிறாய். crying for your wife. இந்த பெட்டி உன் வீட்ல வந்த பிறகு After this ark has come into your house, நான் தகுதி இல்லைன்னு சொல்றேன். you say that I'm worthless.
உன்னுடைய தாழ்மையை கண்டேன், I saw your humbleness. பரிசுத்தத்தை கண்டேன், I saw your holiness. உன்னுடைய ஜெபத்தை கண்டேன், I saw your prayer. உன்னுடைய அழுகையை கண்டேன், I saw your cry. உன் கண்ணீரை கண்டேன், I saw your tears. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். I heard your supplication. கவலைப்படாதப்பா, Do not fear. 90 நாள் தான், 90 days. சாதாரண குடிசை வீடு. The just how இந்த house. பெட்டி வீட்டுக்குள்ள வந்ததுனால Because of this hour come into this. 3 மாசத்துல Within 90 days. 3 அடுக்கு பங்களாவா மாறிடுச்சு. It has become a 3-floor, 3-story bungalow. இருக்கிறீங்களா? Are you there? இப்பதான் இந்த பெட்டி ஒருத்தனை போட்டுச்சு. Now this ark has killed someone just 3 now. மாசத்துல ஒருத்தனை மேல ஏறிச்சு. Now within 3 months it has lifted up a man. அவரால எதையும் செய்ய முடியும். Anything is possible with this நீ God. விசுவாசித்தால் ஆகும். If you believe it is possible. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There's nothing impossible with this God. இந்த பெட்டி என்ன, இது பெட்டியில் என்னதான் ரகசியம் இருக்குது? What is the secret or mystery inside this இந்த ark? பெட்டிக்குள்ள 3 பொருள் இருக்குது. There are 3 things inside this அந்த ark. 3 பொருளை குறித்து நீங்க எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிங்க. Hebrews chapter 9 verses 4 says that 3 பொருட்கள் இருக்குது. there are 3 things inside. அந்த 3 பொருள் இருக்கிறதுனால தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். And because of these 3 things he was blessed. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் நம்பர் 1 எழுதிக்கொள்ளுங்க. One is golden pot with the manna. ஆரோனுடைய தளிர்த்த கோலும், இரண்டாவது ஆரோனுடைய தளிர்த்த கோல், Second Aaron's rod that budded. உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்தன. And the tablets of the covenant. இந்த 3 காரியமும் அதுக்குள்ள இருக்குது. These 3 things were inside this ark of covenant. யாருடைய பொருள் இது? This belongs to whom? தேவனுடைய பொருள். This belongs to the God. ஓபேத் ஏதோம் என்று சொன்னால், When we say Obed Edom, ஆவிக்குரிய விதத்தில் நம்முடைய சரீரத்தை காட்டுகிறது. in spiritual meaning it shows our own body. நல்லா எழுதி கொள்ளுங்க. ஓபேத் ஏதோம் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தை காட்டுகிறது. Obed Edom signifies our body. 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, 1 Corinthians chapter 3 verses 14. சரீரம் தேவனால் பெற்றதும் Your body is from the God. தேவனுடைய ஆவியான உங்களுக்கு வாசமா இருக்கிறார் என்று அறியாம இருக்கிறீங்களா? It says that you are the temple of God, that the spirit of God dwells in you. இந்த உடம்பு ஆண்டவருடைய ஒரு ஆலயம். This body is the temple of God. ஆண்டவருக்குள்ள உலாவுகிறார். And God moves inside this. ஆண்டவருக்குள்ள அசைவாடுகிறார். God hovers inside you. ஆண்டவருக்குள்ள குடியிருக்கிறார். God dwells in you. அவர் நமக்குள்ள வேண்டுதல் செய்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். He is being inside us. He prays and he makes supplications. இது நம்ம சரீரம் ஆண்டவருடைய ஆலயம். Our body is the temple of God. ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். If someone spoils this temple, Lord shall spoil him. என் உடம்பை நானே கெடுத்தாலும் கர்த்தர் நாசம் பண்ணிடுவார். முடிஞ்சு போச்சு. If I myself I destroy my body or spoil my body, God will destroy இன்னொருத்தருடைய me. உடம்பை நான் கெடுத்தாலும் நான் காலி. Even if I destroy someone else's body, still I am. ஏன்னா ஒரு உடம்பு என்பது விலையேற பெற்ற ஒரு சரீரம். Because body is very, very precious. அதுக்குள்ள குடியிருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். It is the Lord God who dwells inside this body. ஆமென். Amen. கிறிஸ்து உங்களுக்குள் மகிமை நம்பிக்கை வாசமா இருப்பதே இந்த ரகசியம் என்று கொலோசியர் 1:27 சொல்றார். Colossians 1:27 says that no, it is the mystery that the Christ dwells inside your body. இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க உடம்புக்குள்ள குடியிருக்கிறான்னு சொன்னா, When Lord Jesus Christ is dwelling inside your body, இது யாருடைய பெட்டி? இந்த உடம்பு யாருடைய பெட்டி? and this body or the ark belongs to சொல்லுங்க, whom? யாருடைய பெட்டி? Whose ark this? நீங்கள் நானும் கர்த்தருடைய பெட்டி. You and me are the ark of the God. ஆமென். Amen. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. Shout loudly. உங்க உடம்பு என் உடம்பு கர்த்தருடைய பெட்டி. Your body and my body is the ark of the Lord. இதுக்குள்ள கர்த்தருடைய பொருட்கள் 3 இருக்குது. And inside this Lord's 3 elements are there. இந்த தெளிவு தாவீதுக்கும் இல்ல, This understanding David did not have. ஊசாக்கும் இல்ல. Uzzah did not had. பெட்டி கொண்டு நகரத்துல வைக்கணும். He wanted to bring the ark inside the city. ஆனா ஓபேத் ஏதோமுக்கு தெளிந்த புத்தி இருக்குது. But Obed Edom had a right understanding. கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரைக்கும் உன்னுடைய உடம்பை சாதாரணமா நினைச்சிருப்பாயானா, Child of God, until now maybe you would have considered your body very ordinary in a very simple manner. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ சாதாரணமானவல்ல. Today the Holy Spirit says you are not an ordinary man. It's not your ordinary body. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை
நீ விலையேற பெற்றவனாய் மாற்ற நம்மை விலையாக கொடுத்தாரே. To make you and me as a precious God, Jesus, he became a prize. உலகத்தாருடைய உடம்புக்கும் நம்ம உடம்புக்கு என்ன டிஃபரன்ஸ் சொன்னா, What is the difference between a worldly man and a spiritual man? நீ விலைக்கு வாங்கப்பட்டவன். You are bought by a price. ஆமென். Amen. கர்த்தரால் விலைக்கு வாங்கப்பட்டவன். You are bought by a price by the Lord. நீ உனக்கு சொந்தமல்ல. You do not belong to you. நீ சரீரம் உனக்கு சொந்தமல்ல. This body does not belong to இது you. தேவனுடைய ஆலயம். This is the temple of the Lord. நீ ஒரு தேவனுடைய பெட்டி. You are the ark of the Lord. பெட்டியை கெடுக்காதே. Do not spoil your body. பெட்டியை நாசமாக்காதே. Do not spoil your ark. உன்னை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தார். God has called you by name. உன்னை பேர் சொல்லி அழைத்தார். God has called you by நீ name. என்னுடையவன் என்று சொன்னார். He said you belong to me. பன்னில கிளம்ப உன்னோடு இருப்பேன் சொன்னார். Until the end I'll be with you. ஆறுகளை கிளம்ப ஆறுகள் பொருள் சொன்னார். When you cross the water it should not overcome you. அக்கினி கிளம்ப வேகாதிருப்பாய் என்று சொன்னார். When you walk in the fire it should not அக்கினி harm ஜாலை you. உன்மேல் பற்றாது என்று சொன்னார். He said fire shall not harm நீ you. என்னுடையவன். You are mine. நான் பேர் சொல்லி I அழைத்தேன். called you by name. ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, Oh children of நீ God, this is saved. அழைக்கப்பட்டவன். You are all நீ called. விலையேற பெற்றவன். You are all precious. இந்த பெட்டிக்குள்ள கர்த்தர் என்ன செய்கிறார்? What Lord does in the ark? நல்ல மனசாட்சியை கொடுக்கிறார். He has given us a good pure conscience. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அதனுடைய அர்த்தம் என்ன? The golden pot with manna, what does it signify? விசுவாசமும் நல் மனசாட்சியும். It means faith and a pure conscience. விசுவாசமும் நல் மனசாட்சியும். Faith and a pure conscience. ஆமென். Amen. விசுவாசம் ஒரு கப்பல். Faith is a ship. நாம ஒரு கப்பல். We are a ship. விசுவாசத்தை துவக்குனவர் யாரு? Who has started the faith? முடிக்கிறவர் யாரு? Who is going to end the faith? யாரோட ஓடுகிறோம்? We are running with whom? ஓட்டுகிறவர் யாரு? Who is driving it? சேர்க்கிறவர் யாரு? Who is going to make us reach? கர்த்தர். It's the Lord. பையூர்ல பொய்யூருக்கு வந்தோம். பையூர்ல பொய்யூருக்கு வந்தோம். From Payur to Poyur we have come. பொய்யூர்ல மெய்யூருக்கு போறோம். We have to go from Poyur to Mayur. இந்த பொய்யூர்ல மெய்யூர் போறதுக்கு To go to from light to நானே truth. வழி, He said I am the way, நானே சத்தியம், I am the truth, நானே ஜீவன். I am the life. உள்ள வந்தாரு. He came in. ஒளியை திரும்பி ரட்சிக்கப்பட பொய்யூர்ல இருக்காங்க. Those who are not saved are in the city of lie. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது பொய்யூர் பையூர்ல இருந்தோம். When we were in the mother's womb, we were in a lie. அது 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 பையூர். It is a bag, we can say. உலகத்துல பிறந்த பிறகு பொய்யூருக்கு வந்தோம். After we were born, we are in the city of lie. இப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு When we came into Jesus, மெய்யூருக்கு போயிட்டு இருக்கோம். we are going towards the city of truth. அப்படி கப்பல் நீந்துகிறது. And the ship is கப்பல் floating. போயிட்டே இருக்குது. The ship is moving. அந்த கப்பல்ல போகும்போது When we go in this, அதோட சேஃப்டிக்கு யார் கேரண்டி கொடுக்கறாங்க? who is guaranteeing his safety? உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். He who is called is faithful. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். He who is called is faithful. முற்றுமுடி ரட்சிக்க வல்லவர். He is mighty to save until the end. கடைசி பர்யந்த உண்மையாயிரு. Until end be faithful. நான் கொடுக்கிறேன் ஜீவகிரீடம். I'll lead you towards என்னோட salvation. உண்மையா இருந்தா போதும். It's enough when you are faithful with me. ஜீவகிரீடத்தை நான் கொடுக்கிறேன். I shall give you the crown of life. Hallelujah. 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 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. 1 Timothy chapter 1 verses 10. வாசிங்க. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 19 வசனம். வேகமா வாசிங்க. Verses 19. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகி கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த நல்ல மனசாட்சி நமக்கு எப்ப கொடுத்தார் ஆண்டவர்? When God has given this good conscience, ரட்சிக்கப்படும்போது when we were saved, ஈசோப்பினால் நம்மை கழுவி, He washed us with Yusuf. குமார இரத்தத்தினால் நம்மை கழுவி, With the blood of Son He has washed. துர்மனசாட்சியை நீக்கி, The pure heart He has taken. பாவங்கள் அற நம்மை சுத்தமாக்கி, He has washed us completely with the sin. எல்லா பாவத்தை கழுவி விட்டேன்னு சொல்லி He has washed from all the sins. நல்ல மனசாட்சி கொடுத்தார். He has given us a good, a pure conscience. ஆமென். Amen. நல்ல மனசாட்சி He கொடுத்தார். has given us a good அந்த conscience. நல்ல மனசாட்சியை கர்த்தர் கொடுத்தபோது ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தது. When He has given the good conscience, we had a joy of salvation. சந்தோஷப்பட்டோம். We were joyful. உற்சாகமா இருந்தோம். We were encouraged. தேவ சமூகத்துக்கு வரும்போது சந்தோஷமா இருந்தோம். When we come to God's presence, we நல்ல were joyful. மனசாட்சி, Because good conscience, விசுவாசமும் சேர்ந்து faith joined. நல்ல ஓட ஆரம்பித்தது. It started to run well. புயல் அடிச்சாலும் சரி, Even if அலை மோதினாலும் சரி, wind came, நமக்கு ரொம்ப சத்துரு நிமினாலும் சரி, storms came, devil came against. கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who shall depart me? யாரும் என்னை அசைக்க முடியாது.
முடியாது. No one shall separate me from கர்த்தரை the Lord. முன்பாக வைத்திருக்கிறேன். I have got the அவர் number. வலது பாசத்தில் இருக்கிற அசைக்கப்படுவதில்லை. He is on my right side, I shall not be நான் moved. பிடிச்ச கர்த்தரை விட்டு விலக மாட்டேன். I have hold of the Lord, I shall not அவர் move from him. அதற்காக என்னை பிடித்தாரோ For what purpose he has அதை caught me, பிடித்துக் கொள்ளும்படி ஆசையை தொடர்கிறேன். and I have a desire, பின்னாலே மறந்து நாடுகிறேன். I'm moving forward. முன்னாலே நாடுகிறேன். I'm moving forward. என்னை Forgetting அழைத்தவர் உண்மையுள்ளவர். he who has called me is எவர்களை faithful. முன்குறித்தாரோ Who has predestined, அவர்களை அவர் தெரிந்து he கொண்டிருக்கிறார். has chosen them. எவர்களை தெரிந்து கொண்டாரோ Whom he has chosen, எவர்களை அழைத்தாரோ he has called them. அவர்களை தெரிந்து கொண்டார். He has called them. எவர்களை தெரிந்து கொண்டாரோ Whom he has called them. அவர்களை நீதிமானாக்கினார். He has made them எவர்களை righteous. நீதிமானாக்கினாரோ Whom he has made righteous. அவர்களை மகிமையும் படுத்தினார். And he has glorified them. ஆமென். Amen. ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே சோர்ந்து போகாதீங்க. Beloved children of God, those who are saved, do நான் not be சொல்லுகிற weary. ஒரே ஒரு காரியம், நல்ல மனசாட்சியை கர்த்தருக்கு பெற்றுக்கொள்ளுங்க. Receive good consigns from ஏதாவது God. ஒரு விஷயத்துல மனசாட்சி வாதிக்குமானா அழுவுங்க. When your good conscience is troubled, அழுவுங்க. cry well. நல்ல மனசாட்சி கெட்டு போச்சுன்னா கப்பல் ஸ்டாப் ஆயிடும். If your good conscience is spoiled, then the ship will நல்ல be stopped. மனசாட்சி போச்சுன்னா கப்பல்ல ஓட்ட விழுந்துரும். If your good conscience is spoiled, then there will be hole in your ஒரு ship. கெட்ட வார்த்தை பேசினா கப்பல்ல ஓட்ட விழுந்துரும். If you talk one abusive language, your ship will ஒரு be பொய் holed. பேசினா கப்பல்ல ஓட்ட விழுந்துரும். If you lie one lie, your ship will be holed. உன் கப்பலுக்குள்ள என்ன இருக்குது? What is there inside the ship? நீ ஒரு பொற்பாத்திரம். You are a golden pot. நீ விசுவாச பாத்திரம். You are a pot of faith. பொன் சொன்னால் விசுவாசம். Your gold means faith. அதுக்குள்ள கர்த்தர் மன்னா வச்சிருக்கார். Inside that God has kept manna. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த மன்னாவை எப்படி இருந்துச்சு? How manna was? இப்போ அந்த வாசிக்க டைம்ல ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16 30 30 31 32 வாசிக்கும் பொழுது Book of Exodus chapter 16 verses 30 31. அந்த மன்னாவை மோசே கொண்டு கர்த்தர் சொல்ல மன்னாவை எடுத்து ஒரு ஓமர் மன்னாவை எடுத்து God told to Moses, take a manna for Omer, ஒரு பொற்பாத்திரத்துல வைத்து keep it inside the golden pot. அத உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வை. Keep it inside the ark of 7 covenant. நாளைக்கு ஒரு தடவை மாத்தணும். 7 days once you have to change it. அது எப்போதுமே அங்க அந்த மன்னா இருக்கணும். Manna should be kept always there. சமூக தப்பு மேஜையில தான் மாத்தணும் 7 நாளைக்கு ஒரு தடவை. The shew bread, the table of shew bread should be changed once in 7 days. ஆனா இது அப்படி இல்ல. But it is not so. இதுல போடப்பட்டதான மன்னா, The manna which is kept inside, மன்னா manna of an Omer, கானானுக்குள்ள போற வரைக்கும் வெளிய எடுக்க கூடாது. until they reached Canaan, they should not take out. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. கர்த்தர் 40 வருஷம் போஷித்தார். God feeded them for 40 years. மன்னா சாப்பிடுறதுக்கு வியாதி இல்ல. They ate manna, they had no disease. வயிறு வீங்கல, கால் வீங்கல. And their legs were not swelled. வேற ஆசைப்பட்டு காடை வந்து போறதுதான் பல பிரச்சனை சாவு வந்துச்சு. When they had a desire of meat, quails came, and after that there was death. இந்த மன்னா டேஸ்ட் மாறாது. Manna will not change its taste. அது கொத்தமல்லி அளவு விதை அளவு சைஸ். It is like a seed of coriander. அது வெண்ணிறமா இருக்கும். It will be white. ஒரு தேனிட்ட பணியாரம் போல ருசியா இருக்கும். It will be like a wafers made with honey. அது வேக வைக்க வேண்டியது, சுட வைக்க வேண்டியதில்ல. No need to be baked or no need to be பனி roasted. பெய்யும் போது அதை எடுக்கணும். பனி பெஞ்சிருக்கும் போது எடுக்கணும். When the dew comes, it has to be taken. சூரியன் ஏறி போச்சுன்னா அது மெல்ட் ஆயிடும். When the sun comes, it will be melted. அதனால சூரியன் ஏறதுக்கு முன்னாடி மன்னாவை எடுக்கணும். Before the sun rise, the manna has to be taken. அந்த மன்னாவை பத்திரமா எடுத்து நம்ம சேர்க்கணும். They have to gather the manna carefully. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. கர்த்தருடைய அந்த திங்கட்கிழமை மன்னா ஒரே சைஸ்ல இருக்கும். Manna will be on same size. ஒரே நிறம் இருக்கும். It will be of same color. ஒரே ருசி இருக்கும். It will be of same taste. செவ்வாய்க்கிழமையும் அதே ருசி இருக்கும். Same taste also on Tuesday. புதன்கிழமையும் அதே ருசி இருக்கும். Wednesday also same. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அதே ருசி இருக்கும். Thursday and Friday it will be same. ஆனா சனிக்கிழமை என்ன செய்யக்கூடாது? But on Saturday, அந்த மன்னாவை the manna, ரெட்டிப்பாக பொறுக்கணும். you should take it double fold. வெள்ளிக்கிழமை ரெட்டிப்பாக பொறுக்கணும். Friday you have to take it double fold. சனிக்கிழமை பொறுக்கூடாது, ஓய்வு நாள். Sunday, சனிக்கிழமை ஓய்வு நாள். Saturday is a Sabbath day. அவர்களுக்கு ஓய்வு நாள். For Saturday for them. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஆவிக்குரிய ஓய்வு நாள். For us Sunday is a spiritual Sabbath. வெள்ளிக்கிழமை 2 மடங்கு பொறுக்கணும். Friday double fold they have to gather. இல்லாவிட்டா அடுத்த நாள் மன்னா விழாது. Or else next day manna will not be rained. ஏன்னா ஆண்டவர் 7வது நாள் ஓய்வு இருந்தார். Because God rested 7th day.
அது பழைய ஏற்பாடு. It is Old Testament. புதிய ஏற்பாட்டுல சனிக்கிழமை சாயந்தரம் நம்ம காத்துறதுக்கு வரோம் இல்லையா? In New Testament, Saturday evening we come for tarry meeting. ஏன் தெரியுமா வரோம்? Do you know why we come? அவருடைய சமூகத்துல காத்திருந்து Tarrying in God's presence. ஆண்டவருடைய பலத்தினால் பலனடையணும். And we have to be strengthened by God's strength. மெசேஜ் கிடையாது. No, Saturday we don't have message. சனிக்கிழமை மன்னா இல்ல. Saturday no manna. சனிக்கிழமை காத்திருக்கணும். Saturday we have to tarry. சனிக்கிழமை காத்திருந்து Saturday we have to tarry. பலனடைந்து We have to be strengthened. அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொண்டு We have to renew our anointing. தேவ சமூகத்தில் இளைப்பாறுதலை பெற்றுக் இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க ஆவி என்று இயேசு சொல்கிறார். It says that it's the spirit which strengthens a man. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இன்னொரு காரியம் கூட இப்ப தெளிவா உங்களுக்கு சொல்றேன். Another thing I'll tell you carefully. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. 2 Samuel chapter 6. கீழ வாங்க. Come down. கீழ வாசிங்க. கொஞ்சம் கீழ வரும்போது When we come down, ஓபேதேதோம் வீட்ல இருந்து பெட்டி கொண்டு வரான். the ark was taken into the house of Obed-Edom. எப்படி கொண்டு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. Verses 13. 13. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்பும்படி நடந்தபோது 6 தப்படினா 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். இப்ப பெட்டி எப்படி சுமக்கறாங்கன்னா, see how now they are bearing the ark. இந்த பெட்டியோட ரெண்டு சைடும் ரிங் இருக்கு, வளையம் இருக்குது, வளையம். No, the ark is having rings on its corners. ரெண்டு சைடும் வளையம் இருக்குது. Both the sides. அந்த வளையத்துக்குள்ள ஒரு கொம்பை பாய்ச்சணும். The inside the ring a rod has to be inserted in. அந்த ரெண்டு கொப்பு இந்த அந்த பெட்டிக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வெளியில பாஞ்சு வரணும். Both the sides the rod has to be inserted and pulled in. பெட்டியுடைய ரெண்டு கொப்புகளையும் தோள்பட்டை மேல ஆசாரியன் தூக்கணும். And the priest has to carry this ark with the rod on their shoulders. முன்னாடியும் தூக்கணும், பின்னாடி தூக்கணும். Before and after. அந்த தோள்பட்டை மேல அந்த கொம்பு தான் இருக்கணும், பெட்டி படக்கூடாது. And the shoulders, this rod should rest, not the ark. எத்தனை அடி நடக்கணும்? How many feet? 6 ஸ்டெப் நடக்கணும். They have to go 6 pace. 6 ஸ்டெப் நடக்கணும். They have to walk 6 feet. 7வது ஸ்டெப் நிக்கணும். 6th steps they have to walk, and 7th step they have to stand. பைபிள் மாதிரி ஓல்டஸ்ட் கோல்ட் எதுமே கிடையாது. Like Bible, there's no other oldest gold. இன்னைக்கு நீங்க இந்துக்கள் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ பைபிளை தான் செய்றாங்க. Even today we know that now Hindus are manufacturing Bibles knowingly or unknowingly. Practicing Bibles. They are practicing Bible unknowingly. அவங்க ரதத்தை கொண்டு வரும்போது, when they brought the chariot, அப்படி கொண்டு வரும்போது, when they brought it, சாமியை தூக்கிட்டு வரும்போது, when they bring their God, கரெக்ட்டா 6 ஸ்டெப் நடப்பாங்க. they walk 6 steps. டக்கு நிப்பாங்க. They'll stop. அடிப்பான், உடைப்பான், தேங்காய் உடைப்பான், பூசணிக்காய் உடைப்பான், எல்லாம் உடைப்பான். They'll break the coconut and they'll break the pumpkins and திருப்பி 6 அடி நடப்பாங்க. again they'll walk 6 steps. எங்க இருக்கு தெரியுமா? இங்க இருக்குது. It is there here in the scripture. நம்முடைய வேதத்துல இருக்குது. It is there in our scripture. கத்து கொடுக்காத எவனுக்கு ஒழுங்கு தெரியாது. Other than if God does not teach, no one knows. தேவனை போல சிறப்பானவர் யாருமே இல்ல. Other like our God, there's no one special. இந்த 6 படி நடந்து 7வது படி நிக்கணும். He has to walk 6 steps and stand in 7th step. திங்கள் ஓடுறோம், we run செவ்வாய் ஓடுறோம், run Monday, Tuesday, நம்ம ஓடுறோம், Wednesday, சனிக்கிழமை வரைக்கும் ஓடுறோம். till Saturday we run. 6 படி ஓடியாச்சு. 6 steps we 7வது run. படி நிக்கணும். 7th step you have to stand. 7வது படி கல்யாணம் காட்சி ஓடுனியும். 7th step if you run like a அது wedding, உனக்கு நல்லது இல்ல. it will not be good. இது நிக்க வேண்டிய காலம். This is the time to இது stand. கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கிற காலம். This is the time to hear the நீ voice of ஒரு God. உடன்படிக்கை பெட்டி. You are an ark of covenant. அபிஷேகம் பண்ணப்பட்டவன். You are anointed. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். You are chosen. 6 படி நட. Walk 6 steps. உலகத்துல 1000 வேலை செய். 6 days work. 7 நாள் எஜமானனே. 7th day, O இயேசு Master. ராஜனே. Oh my Jesus என் King. உள்ளமெல்லாம், All my heart. என் ஏக்கமெல்லாம், All my groaning. உமக்காக தானே ஐயா. It's for you only. பொத்துன்னு வந்து விழுந்துரு. Come and fall before him. அப்பதான் ரதம் கரெக்டா போகும். Only then the chariot will move well. அடுத்த ஞாயிற்றுக்கு முதல் 2 ஞாயிற்றுக்கு முட்டு தான் சர்ச்சுக்கு வருவேன்னு சொன்னீங்கன்னா, If you say that no 2 Sundays after 2 Sundays I'll come to church, உடன்படிக்கை பெட்டி மாட்டு வண்டியில ஏத்திட்டேன்னு அர்த்தம். it means that no, the ark of covenant is loaded on the cart. மாட்டு வண்டியில ரதத்தை ஏத்திட்டா, If you load the ark of covenant on the cart, பெட்டி நம்மள போட்டுரும். and the ark of covenant will kill us. பெட்டி நம்மள போட்டுரும். Kill us. அந்த பெட்டி நம்மை ஆசீர்வதிக்கணும். If the ark has to bless us, 6 படி நடந்த பிறகு 6 steps when we walk, இங்க உட்காரு. 7th step we have to stop. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. அதே போல தான் அந்த 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 பெட்டியை மெதுவா கொண்டு, இப்போ ஒரே 10 நாள்ல ஓட வேண்டிய பெட்டி இப்போ 4 மாசம் ஆகுது. Now the ark of covenant was supposed to be taken in 10 days. They wanted to take in 10 days. Now it waited for 4 months. விசுவாசத்தை ஓகுற முடிக்கிறோமா இயேசு நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே எப்படி ஓடணுமா?
ஃபாஸ்டா ஓடக்கூடாதா, பொறுமையாய் ஓட வேண்டும். Let's run our race patiently, because with the faith who has started and who is going to finish the faith. நிதானமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். He who walks patiently walks carefully. நிதானமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். He walks patiently, walks carefully. நாம எங்க போயிட்டு இருக்கோம்? Where are we going? பரலோக காணனுக்கு போயிருக்கோம். We are going towards heaven. இந்த உலகப்பிரமான காணனுக்கு நம்ம போகல. We are not going towards no worldly Canaan, but heavenly Canaan. உலகப்பிரமான காணன்ல ராட்சதர் இருக்காங்க. In the worldly Canaan we have giants. உலகப்பிரமான காணன்ல 7 ஜாதிகள் இருக்குது. We have 7 nations 31 ராஜாக்கள் இருக்காங்க. and 31 kings. சோ யாராவது இந்த இஸ்ரேல் தேசம் போன காணன் தான் பரம காணன் சொன்னாங்கன்னா அது தப்பு. If someone says that the Canaan, Israelite Canaan is the heavenly Canaan, that is wrong. ரட்சிக்கப்பட்டோம். We are saved. சிவந்த சமுத்திரத்தில் ஞானஸ்நானம் எடுத்தோம். We took the baptism through the Red Sea. சீனா மலை அடிவாரத்தில் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றோம். On the bottom of the Mount Sinai we received the anointing of Holy யோர்தானை Spirit. கடக்கும்போது When we crossed Jordan, இந்த அவமானங்கள் புரட்டப்பட்டது. the reproach and shame we went through. எரிகோ கிட்ட வரும்போது துதி நாடைய கர்த்தர் கொடுத்தார். When we came towards Jericho with praises, it was ஆல்ரெடி collapsed. இப்ப இருக்குது ஆவிக்குரிய கானான் தேசத்துக்குள்ள ஆல்ரெடி இருக்கிறோம். We are already into a spiritual Canaan. நீங்க கானானுக்குள்ள வந்திருக்கிறீங்க. You have come into Canaan. நீங்க ஆல்ரெடி கானான்ல இருக்கிறீங்க. You are already in a Canaan. பரம கானான் வேற, பூமியிலே கர்த்தர் நம்மை கானானுக்குள்ள கொண்டு வந்திருக்கார். Heavenly Canaan is different. Also God has brought you into a spiritual Canaan. ஆவில் நிரம்புறோம், அந்நிய பாஷை பேசுறோம், we talk in tongues, வரங்கள் கிரியை செய்கிறது, அற்புதங்கள் நடக்குது, there's wonders happening. தேவ வசனம் கொடுக்கப்படுது. Now the word of God is given. இந்த மன்னா எங்க வந்து விழணும்னு சொன்னா, where the manna has to be pot, உங்க பொற்பாத்திரத்துல வந்து விழணும். the manna has to be put inside the pot. இன்னைக்கு अनेகர் போன வாரம் பிரசங்கம் கேட்ட தெரியாது. Now if we ask many about last week's message, no one will know. மெசேஜ் ஐயா, what is the message? I don't know. என்ன வசனம் சிஸ்டர்? What word தெரியல. sister? We don't know. ஏன் என்னாச்சு? Why, what happened? இந்த ஒரு வாரம் கழிச்சு தான் மன்னா மாத்தணும். Because after a week we have to change manna. என்னாச்சு? What happened? ஓட்ட பானையில போயிடுச்சு. It is like put in an empty ஏன் pot. ஓட்ட பானையாச்சு? Why it has become empty pot? சாட்சி உடைஞ்சு போச்சு. Because our pure conscience is spoiled. கப்பல் போயிடுச்சு. Because good conscience is spoiled, the ship is gone. தேவனுடைய இன்னைக்கு பேசுற வசனம் அடுத்த வாரம் உனக்கு தெரியணும். Beloved child of God, the word is spoke today. பத்திரமாய் வெச்சு நடக்கணும். We have to walk carefully. ஹalleluya. Hallelujah. கானானுக்குள்ள போன பிறகு விதைப்பு இல்ல, அறுப்பு இல்ல. When they went into Canaan, there was no sowing, no harvest. அங்க ஒண்ணுமே இல்ல. There's nothing. கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படியணும். They have to obey to the commandments of the Lord. மன்னாவுடைய ருசி மாறாது. The taste of manna will not இயேசு change. கிறிஸ்து நேற்றுமின்றி என்று மாறாதவர். Jesus Christ is the same yesterday, யார் today and forever. மாறாதவர். He will not change. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Praise be to உண்டாவதாக. God's holy name. மன்னாவை தூக்கிட்டு சுமக்கிற வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை. And the life of bearing manna is a life of testimony. 50 வருஷம் விசுவாசி, 50 வருஷம் சாட்சி இருக்கணும். 50 years believer has to have 50 years of testimony. 30 வருஷம் ஊழியக்காரன், 30 வருஷம் சாட்சி இருக்கணும். Servants of God of 30 years experience should have நீதான் அந்த testimony. உடன்படிக்கை பெட்டி. It is you are the ark of covenant. உனக்குள்ளே தான் கர்த்தர் இந்த மண்ணை வச்சிருக்கார். It's God has kept the manna inside you. உடைச்சிராத. Do not break it. மண்ணா கீழே கொட்டிடும். Manna will spill down. மண்ணா வெளியேற பெற்றது. Manna is very precious. கிறிஸ்து தான் உனக்குள்ள நம்பிக்கையை வாசம் பண்ணுகிறார். Christ is dwelling in you as a hope. முதல் குறிப்பு விசுவாசமும் நல்மனசாட்சியும். First point is faith and good conscience. அருமையாய் அபிஷேகம் பெற்றார்கள். They were anointed well. ஆனால் அபிஷேகம் பெற்ற பிறகு After they were anointed, அனனியா சப்பீராலும் Ananias and Sapphira, பொத்து நடிச்சு செத்தாங்க. they fell down and died. ஏன்? Why? பொய் சொல்லி மனசாட்சி போயிடுச்சு. Because they lied, their good conscience was spoiled. மோசே வரக்கூடாத இடத்துக்கு ஆகான் வந்துட்டான் உள்ள. No, Achan came in the place where Moses is not supposed to come. மோசே கூட ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கல. God did not even give permission to Moses. ஆகான் யோர்தான் தாண்டி எரிகோ கோட்டை தாண்டி அதெல்லாம் உள்ள வந்துட்டான். Now Achan came crossing Jordan and Jericho inside. வந்துட்டான். He came in. கானானுக்குள்ள வந்துட்டான். He came into Canaan. வந்த பிறகு After he came in, யோர்தானை கடந்தும் அவர் பலத்தால் they crossed Jordan. எரிகோவை தகர்த்தும் அவர் துதியால். And they, with the praises we collapsed Jericho. திருடி வச்சோம் எரிகோல. We stealed in from Jericho. செய்யலாமா? Can we do it? இவ்வளவு தூரம் வந்த பிறகு, Even after coming here, கஷ்டப்பட்டு வந்த பிறகு, with all the sufferings he crossed, மண்ணா கீழே கொட்டி போச்சு. manna is spilled down. எடுத்து பாளையத்துல எடுத்து அதை திருடி கொண்டு போய் குடாரில் வச்சான் பாருங்க. She steal the things and kept inside the tent. ஐயோ,
ஆகானை கல் எறிந்து கொண்டாங்க. They stoned and killed Achan. தேவனுடைய பிள்ளையே, Child of God, நம்முடைய துவக்கத்தை விட முடிவு தான் முக்கியம். it is very important than the beginning end is. ஆரம்ப அற்பமாய் இருக்கலாம். Your beginning may be despiseful. நீ நல்மனசாட்சியை காத்துக்கொள். Preserve your good conscience. உடன்படிக்கையை காத்துக்கொள். Preserve your covenant. எப்போது உடன்படிக்கை செய்தோம்? When we made the covenant, ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை in the பண்ணினோம். baptism we made covenant. ரெண்டு உடன்படிக்கை உண்டு. There's two covenants. உடன்படிக்கை ரெண்டு பேர் கையெழுத்து போடணும். In the covenant they two have to sign. ஒன்று இயேசு கையெழுத்து போட்டார். One Jesus has signed it. உன்னை வாங்கும்போது என்னை வாங்கும்போது பிதா கிட்ட சொல்லிட்டு இந்த பிள்ளையை விலைக்கு வாங்குறேன், என்னை விசுவாசிக்க விலைக்கு வாங்குறேன்னு சொல்லி ரெட்டிங்ல கையெழுத்து போட்டார். அது அவருடைய ரத்தம். Jesus is signed in red. That is his blood. He said to Father, I'm going to purchase this believer. I'm going to purchase this man. அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும். We have accepted கழுவப்பட்டோம். We have accepted his faith and washed by his blood. மன்னா உள்ள வந்துச்சு. Manna has come inside இயேசு உள்ள us. வந்துட்டாரு. Jesus has come inside us. ரட்சிப்பு உள்ள வந்துச்சு. Salvation has come inside. கிருபை உள்ள வந்துச்சு. Grace has come in. இப்போ என்ன செய்றோம்? What we are doing now, ஞானஸ்நானத்துக்குள்ள போகும்போது when we enter into baptism, உம்மோடு நான் சாகவும் ரெடி, until death, மரிக்கவும் ரெடி, I'm ready to die. வாழவும் ரெடி, I'm ready to live. உம்மோடு இருப்பேன். I will be with you. கடைசிக்கு உண்மையா இருப்பேன். Till the end I'll be faithful. நல்ல மனசாட்சி எடுத்து With a good conscience. இந்த சைடுல இயேசு கையெழுத்து போட்டாரு. This side Jesus has signed. மறுபடியும் பிறந்தோம். We are born. இப்ப ஜலத்துல உள்ள போகும்போது When we enter into water, வாழ்விலும் in the life, கல்யாணம் செய்யும்போது எப்படி சொல்றாங்க? like when marriage, when we what we say, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் மரணமே அன்றி ஒன்று பிரிக்க முடியாது. until every situation, every start, until death do not separate us, we will not be separated. காப்பாற்றுவோம், பராமரிப்பேன், மரணம் இல்லை, யார் பிரிக்க முடியாது சொல்லி எப்படி செய்றாங்களோ, How we make commitment in a marriage, அது போல தான் இயேசுவை நம்ம கல்யாணம் பண்ற இடம்னா ஞானஸ்நானம். therefore we marry with Jesus, that is baptism. பூமியில கல்யாணம், Marriage in the earth. மேல கல்யாணம் விருந்து. Now there is a feast up in the heaven. உலக கல்யாணத்துக்கும் பரலோக கல்யாணத்துக்கும் வித்தியாசம் உண்டு. There's a difference between worldly marriage and heavenly marriage. உலக கல்யாணம்னா இங்க ஒரு நாள் தான் மணவாளன் மணவாட்டி. In the earthly marriage, you can see there's one day bride and bridegroom. அன்னைக்கு தான் எல்லாரும் சாக்லேட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க, ஐஸ் விட்டுவாங்க. And that day you'll give chocolates will be given, cake will be cut. அடுத்த நாள் பாத்திரம் கழுவு. Next day wash the vessels. டீ போட்டு வா. Prepare tea. என் துணி தோய். Wash my clothes. கடைக்கு போ. Go to shop. அடுத்த நாள் மனைவி. Next day wife. யாரும் பிரியாணி கொடுக்க மாட்டாங்க. No biryani will be given நீங்க that தான் day. பிரியாணி செய்யணும். You have to make biryani. ஆமென். Amen. ஆனா ஆவிக்குரிய கல்யாணத்துல, But in spiritual marriage, ஞானஸ்நானத்துல, in baptism, 1 பேரு 3:21 படி 1 Peter 3:21, நல்மனசாட்சி உடன்படிக்கை பண்ணும்போது with pure conscience, good conscience, we make covenant. பாஸ் கேட்பாரு. Pastor will ask, உண்மையாத்தியாப்பா? will you be faithful? கரெக்டா இருப்பியா? Will you be appropriate? ஆலயத்துக்கு வருவியா? Will you come to temple? கெட்டவத்தை பேசாம இருப்பியா? You will not talk abuse பொய் language. சொல்லாம இருப்பியா? Will you not lie? ஆவசியம். You will not commit sin. ஓகே பாஸ்டர். Yes, pastor. ஓகே பாஸ்டர். Okay, pastor. இயேசு நாமத்தை சொல்றியா? In the name of Jesus, are you telling? நாமத்தை சொல்றியா? In the name of Holy Spirit. ஓகே பாஸ்டர். Okay, pastor. போத்துன்னு போடுவார் பாஸ்டர் உள்ள. And the pastor will put inside the water. பழைய மனுஷன் உள்ள இயேசுவோட போயிட்டான். Now old man has died. இப்போ ஒரு புதுசா ஒரு மனுஷன் வரான். Now new man has come out. ஒரு 4 நாள் நல்லா இருக்கான். Now he's good. ஒரு 10 நாள் நல்லா 10 இருக்கான். days he's good. ஒரு 30 நாள் நல்லா 30 days he's good. ஒரு 10 மாசம் கழிச்சு After 10 months, ஏன்பா சர்ச்சுக்கு வரல? why you have not come to church? முக்கியமான வேலை பாஸ்டர். Pastor, an important work. போய்டும் பாஸ்டர். Pastor, my head will be gone. ஆவிக்கு உண்மையா இருப்பேன் பாஸ்டர். Pastor, I'll be faithful until my death. கழுது தேஞ்சி என்ன ஆயிடுச்சு? கட்டை எறும்பா மாறிடுச்சு. And finally we, as we say by word or proverb, donkey has become an ant. வர வர மாமியார் கழுதி போல ஆனார். And it has become so worse finally. தேஞ்சி போச்சு. It has become so worse. சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட முடியாது. Now we cannot push him to come to church. தேவனுடைய பிள்ளையே, Child of God, உடன்படிக்கை பண்ணும்போது when you make a covenant, 2 கையெழுத்து. there's 2 signatures. இயேசு ரத்தம். One, blood of Jesus. நான் இதை பெற்றுக்கொள்கிறேன். I receive it. உம்மோட சாவ ரெடி என்று சொல்ற இடம் ஞானஸ்நானம். In the baptism we say that until death I am ready. நீங்க தான் கையெழுத்து போடுறீங்க. There you are making a signature. நான் கையெழுத்து போடுறேன். I make a signature. இந்த பிரதர் கையெழுத்து This போடுறாரு. brother is signing. யாரா இருந்தாலும் கையெழுத்து போடுறோம். Everyone who is baptized, 2 பேர் கையெழுத்து போட்டா, when 2 are signed, 2 சாட்சி கையெழுத்து விழுந்துருச்சுனா, when there is 2 signatures of testimony, மாத்தவே கூடாது. it should not be changed. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீதான் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். This is the pot of manna.
ரெண்டாவது ஆரோனுடைய தரித்துக்கோள். Second, the rod of Aaron which is budded. கொஞ்சம் வேகமா போறேன், டைம் ஆயிடுச்சு, வேகமா போறேன். Let me ஆமென். go fast because it's already late. ஆரோனின் தரித்துக்கோள். The budded rod of Aaron. இந்த ஆரோனின் தரித்துக்கோள் என்றால் When we see the budded rod of Aaron, விசுவாசமும் அதிகாரமும், it means faith and authority, இல்லாவிட்டா விசுவாசமும் வல்லமையும், or else faith or power, இன்னொரு வார்த்தை சொன்னா விசுவாசமும் அற்புதங்களும். or else faith and wonders or miracles. ஒன்னு கர்த்தர் ஒன்னு செய்யணும், நம்ம கிட்ட ஏதாவது ஒன்னு இருக்கணும். But if God is to do something to us, there should be something with மோசே us. மலைக்கு ஏறும்போது கர்த்தர் உன்கிட்ட கையில என்ன இருக்குன்னு கேட்டார். When Moses came to the mountain, God asked him, what is it there in your 5000 hands? பேரை போஷிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கையில ஏதாவது இருக்குதான்னு கேட்டார். They asked to feed 5,000 people. Is there having உன்கிட்ட anyone? ஏதாவது இருக்குதா? Do you have anyone else ஜனங்களை having போஷிக்க anything? ஏதாவது இருக்குதா? Is there anything? எதுவுமே இல்ல. Nothing. ஒரே ஒருத்தன் சொல்றான், 5 அப்பம் 2 மீன் தான் வச்சிருக்கேன். Somebody said, I have 5 loaves of bread and 2 fish. போதுண்டா, டேய் கொண்டு வாடா. That is enough, bring it. என்ன இருக்குதோ கொண்டு வா. Whatever is there, bring it. அதை வச்சு மிராக்கிள் செய்வேன். And with that I can do it. ஹalleluya. Hallelujah. இந்த மோசே கிட்ட என்ன இருக்குது? What was there with Moses? ஒரு காஞ்சி போன கோல் இருக்குது. And Moses had a dry rod. 40 வருஷம் மணத்துல மேய்ச்ச கோல். And the rod which was feeding sheep for 40 years. எத்ரோவுடைய ஆடுகளை மேய்ச்ச கோல். The sheep which was feeding the sheep of Jethro. 40 வருஷம் காஞ்சி போச்சு. 40 years passed. இந்த கோலை கொண்டு வானாரு. He asked to bring the rod. போடுற கீழனாரு. Throw the rod. அது பாம்பு மாறிச்சு. And became a snake. போடுற கையிலனாரு. He tried to hold it. திருப்பி கோலா மாறிச்சு. It became a rod. போதுடா, அது போதுடா. That is enough, he said. நீ போ. Now take the rod and go. இந்த கோலை வச்சு பார்வோனை குரங்காட்டிடுவேன். With this rod we can shake. இதான் நான் கொடுக்கிற அடையாளம். This is the sign of God. இருக்கிறவராக இருக்கிறேன். And this is enough. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் போ. Go and say, நான் I am the அனுப்புறேன், போ. God of Abraham, Isaac. போனான். ஆமென். He went there. இந்த அந்த அந்த கோலை வச்சு With this rod, தண்ணி ரத்தமா மாத்திட்டான். he changed the water into blood. கோலை வச்சே ஆட்டி படைச்சிட்டான். With the same rod, he brought so many plagues. பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வந்தாலும் அந்த கோலை வச்சே தண்ணி திறந்துட்டான். And now when Pharaoh again finally chased him with the same rod, he divided the Red ஆண்டி Sea. வந்து பார்வோன் காலியான பிறகு தண்ணி இல்லைன்னு சொன்னா கோலை வச்சே தண்ணியை கொண்டு வந்துட்டான். And with the same rod, he made the waters to come out. ஆசாரிய ஊழியம் செய்யணும்னா அந்த கோலை ஆரோன் கையில கொடுத்துட்டான். And to do the ministry of priesthood, he gave the rod to Aaron. ஆசாரிய கையில இருந்து கோல் போயிடுச்சு. The rod went into the hands of Aaron. ஆரோன் பிரதான ஆசாரியனா இருந்தான். Now Aaron was a high priest. இன்னைக்கு இயேசு நமக்கு பிரதான ஆசாரியனா இருக்கிறார். Today Jesus is our high priest. இயேசு நமக்குள்ள வரும்போது கோலை உள்ள வருது. Because before Jesus to come in, this rod is coming inside us. எப்படிப்பட்ட கோல் அது? What kind of rod is this? உயிர்த்தெழுந்த கோல். This is the resurrected என்னாம் rod. 17ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது, When we see chapter என்னாம் 17ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது, Numbers chapter 17, அங்கே ஆசாரியன் யார் ஆசாரியனுக்கு சண்டை வந்துச்சு. there was a fight between to prove that who is a 12 priest. கோத்திரத்துக்குள்ள பயங்கரமான சண்டை. Between 12 tribes there was a fight. ரூபன் நீ ஆசாரியனா? Reuben, are you a priest? சிமியோன் ஆசாரியனா? Is Simeon காத் ஆசாரியனா? or Gath இசக்கார் ஆசாரியனா? or Issachar சிமியோன் ஆசாரியனா? or Simeon, who is என்று priest? கேக்குறாங்க. They asked. லேவி கோத்திரத்துக்கு ஆசாரி போயிடுச்சு. Now the priesthood went to Levites. அதனால மோசே கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. They came to fight with Moses. நானும் ஊழியக்காரன் தான். I am also a servant. நானும் தூபம் காட்டுவேன். I am also priest. நானும் பண்ணுவேன். I will also offer incenses. கர்த்தர் சொன்னார், யார் ஆசாரியன் கர்த்தர் தெரிந்து கொள்வார். And he said, it is who is the priest God will choose. ரூபன், Reuben, சிமியோன், Simeon, நப்தலி, ஆளுக்கு ஒரு கொம்பு கொண்டு வா. everyone bring a rod. புதுசா வெட்டி Cut it. பச்சை கொம்பு கொண்டு வந்து Bring the green rod. லாஸ்ட்ல இருந்து ரூபன் எழுது, Write it Reuben. சிமியோன் எழுது, Write it Simeon. நப்தலி எழுது. Write it Naphtali. 12 கொண்டு வந்து கோயில்ல வை. All the 12 tribes brought the rod. Keep it in the temple. ஆளு இந்த ஆசீர்வாத வாசல்ல வை. Keep it inside the entry of the tabernacle. இந்த கோல் ஆரோன் கையில கோல் இப்ப எத்தனை வருஷம்? Now Aaron had this rod 40 வருஷம் ஆல்ரெடி மீதியான்ல காஞ்சிச்சு. and it had 40 years. 40 வருஷம் மோசே மேய்ச்சிட்டான். And the same rod Moses used to feed the sheep. இஸ்ரவேல் நடத்திட்டான். He led the Israelites 40 years. 40 plus 40 எத்தனை வருஷம்? 40 plus 40. 80 வருஷம் தாத்தா மாதிரி கோல். 80 years this rod was very old. இவங்க வெட்டி வச்சது பச்சை கோல். And they kept the rod which was so பச்சை green. மரத்துல இருந்து பச்சை கோலை வச்சு விக்கிறாங்க. With the green tree they cut and brought the rod. And kept. கண்டிஷன் என்ன? What was the condition? எந்த கோல் துளிர் விடுதோ அதுதான் ஆசாரியனுடைய கோல். Which rod is going to bud and that rod is going to become the priest. அடுத்த கால்ல வரான் மோசே வரான். Moses came. எல்லா கோத்திரத்தார வராங்க. All the tribes, the leaders of the tribes came. பச்சை மரத்தை வெட்டணும். We have cut green. எங்க கோல்லாம் பனி பெஞ்சு துளிர் விட்டுரும். And our rods will ரூபன் be budded. பார்க்கறான். Reuben saw it. சிமியோன் பார்க்கறான். Simeon saw it. நப்தலி பார்க்கறான். Naphtali saw it. இசக்கார் பார்க்கறான். Issachar saw. அதெல்லாம் காஞ்சி போச்சு. And everything will become dry. 80 வயசு உளுத்து போச்சு பாருங்க. And the rod which was தட்ன தூள் கொட்டுற மாதிரி இருக்குல்ல. the rod which was so dry, அது பச்சையா மாறி
மாறி and it become green, அது வாதுமை இலைகள் வந்து and the leaves அதுல came, வாதுமை காய் வந்து it sprouted, அதுல வாதுமை பழம் வந்துருச்சு. and it gave elements. ஹalleluya. Hallelujah. உனக்குள்ள கோல் இருக்குது. There's rod inside you. கர்த்தருடைய கோல் உனக்குள்ள இருக்குது. Lord's rod is inside உமது you. கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். Your rod and staff shall feed me. கர்த்தருடைய வல்லமை மேல் இருக்கிறது. God's power is upon you. கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மேல் God's இருக்கிறது. resurrected power is upon இயேசு you. கிறிஸ்துவின் வல்லமை மேல் இருக்கிறது. Oh, Jesus' power is upon you. என்ன வியாதியா இருந்தாலும் இப்போது கர்த்தர் சுகமாக்குவார். Oh, any disease God shall heal you now. இயேசுதான் என் கோல். Jesus is my rod. இயேசுதான் என் ஊன்றுகோல். Jesus is my என்னே supporting சுவையோடு rod. இருக்கிறார். Jesus is with you. அந்நிய கண்கள் அல்ல. It is not that. என் கண்களே அவரை காணும். My eyes shall தோல் see you. முதலாளி அடுக்கி போனாலும் Even I become old, நான் என் நேசரை காண்பேன். I shall see my beloved. இந்த ஆலயத்துல ஒரு அம்மா வந்தாங்க. They said, ஒரு ஆலயத்துல ஒரு அம்மா வந்தாங்க. mother came to my temple, அந்த அம்மாவுக்கு இந்துல ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. and this mother who came to our church saved from 9 the Hindu, வருஷமா அவளுக்கு குழந்தை இல்ல. and she had no children for 9 years. எங்க வீட்டு சபையில விசுவாசிங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துங்கமான்னு என்கிட்ட சொல்லாம கூட்டு போயிட்டாங்க. And our believers said, no, let's take a scan, and without telling to me, they took her. ஸ்கேன் எடுத்து பார்த்தா They took this scan and saw. இங்க இருக்க யாராவது குழந்தை இல்லாம இருப்பீங்கன்னா நான் சொல்றது கவனிங்க. If you do not have children, any of you do not having children, please pay attention. ஸ்கேன் Watch எடுத்து this. பார்த்தா When they saw this scan, கர்ப்பப்பை இப்படி மடிச்சு the womb was folded like this. பாதி மடிச்சு It was folded half, அதையும் பாதி மடிச்சு further folded. ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி It was like stuck with Fevicol. டைட்டா பேட்ச் ஆயிடுச்சு. It was packed tight, folded 4 times. ஸ்கேனிங் ரிப்போர்ட் என்கிட்ட காட்டினாங்க. They showed me the scanning report. டாக்டர் வந்து கண்ணு மூடிட்டாரு. Doctor closed his eyes. ஒண்ணுமே பண்ண முடியாது. It is impossible. ஒண்ணுமே பண்ண முடியாது. We can do nothing. குழந்தையே பிறக்க சான்ஸ் இல்ல. No chance that the child will be born. ஆபரேஷன் அறுத்தாலும் Even if the operation is done, கர்ப்பப்பை அப்படியே ஒரு மைதா மாதிரி பசஞ்சு தான் வெளியே எடுத்துன்னு ஒண்ணுமே கிடையாது. the womb is like a flour which is kneaded together. We cannot do anything. பசஞ்சு மாதிரி வெளியே எடுத்துனா ஒண்ணுமே இல்ல. We can even if you operate, it will be like a kneaded dough which can be taken out. ஒரு கூட்டத்துக்கு கூட்டு வர சொன்னேன் அவளை. I asked her to come for a meeting. பரிசுத்தாவின் கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். I told ask her to come for the Holy Spirit meeting. சனிக்கிழமை எப்போது பரிசுத்தாவின் கூட்டம் இருக்கும். Saturday we all have the tarry meeting. ஒரு சண்டே ஈவினிங் 3 ல இருந்து நைட் 9 வரைக்கும் 6 மணி நேரம் ஒரு பரிசுத்தாவி கூட்டம் நடத்தினேன். Sunday evening I conducted a meeting from 3 o'clock in the evening to 9 o'clock in the night. 6 hours this meeting was conducted. சகோதரி சொன்ன நீங்க எல்லாமே அழுகி போனா பிரச்சனை கிடையாது. I told the sister, even everything is rotten, no problem. உள்ள ஒரு கோல் வரும். There will be a rod coming into you. 6 மணி நேரத்துக்குள்ள அந்த கோல் உள்ள வரும். Within the 6 hours a rod will come into you. 1000 மடிச்சு பிசாசு ஒட்டி வச்சினாலும் நல்ல ஃபுட்பால் மாதிரி விரிஞ்சிரும். Even if it is folded multiple times and pasted, it will be blown up like a football. I said. பரிசுத்தாவியார் சொன்னதே அந்த அம்மாவுக்கு நான் சொன்னேன். I told whatever Holy Spirit told to me to this woman. லாஸ்ட்ல சோர்ந்து போய் உட்கார்றவங்க முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்க. Those who were weary sitting last behind, they came and stood in front. ஆவியான வல்லமை ஊற்றப்பட்டா. Holy Spirit was poured up mightily. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1 hour 2 hour 3 மணி நேரம் 4 மணி நேரம் 3 hours 4 hours 5வது மணி நேரம் 5th hour வயித்துல ஆட்டம் மடிச்சு டமால் சத்தம் கேட்டுச்சு. There was a sound inside the stomach like an atom bomb burst. பொத்துன்னு கீழே விழுந்தாங்க. She fell down. என்னமாச்சு செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சு ஓடுனாங்க. Everyone ran towards her watching if she's died. சாகல. No, she did not die. கொஞ்சம் உணர்வு வந்தவன்னு சொன்னாங்க வயித்துல பொட்டார்னு வெடிச்சது பாஸ்டர். After she came into her sense, she said, no, there was a sound as if something is bursted into my stomach. கோல் உள்ள வந்துச்சு. Rod has come inside. உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள வந்துச்சு. Resurrected power has come in. அது எல்லாவற்றையும் மாற்றி விட்டது. It has changed everything. நான் சொன்னேன் நாளைக்கு போங்க. I said tomorrow go. நாளைக்கு திங்கக்கிழமை போங்க. Tomorrow Monday go. எந்த டாக்டர் சொன்னாரோ அங்கேயே போய் ஸ்கேன் எடுங்க. Go. Which doctor said it is impossible? Take same scan. அந்த டாக்டர் சொல்லுங்க உங்களை விட என் இயேசு பெரிய சொல்லிட்டு வாங்க. Go and tell to the doctor, more than you, our Jesus is great. எனக்கு கோல் வந்திருக்குது. The rod has come inside. அவங்க போனாங்க. She went. ஸ்கேன் எடுத்தாங்க. Took the scan. கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடுச்சு. Completely it's normal. டாக்டர் போய் காட்டினாங்க. Show to the doctor. எப்படிமா? Doctor asked, how is it? இது என்னால முடியாது. It is not possible. அமெரிக்கா போனியா? Did you go to America? அமெரிக்கால முடியாது. It is not possible in America. ஆஸ்திரேலியா போனியா? Go to Australia. ஆஸ்திரேலியா முடியாது. It is impossible. கர்த்தர் பெரியவர். Lord is great. ஆரோனின் தெளித்த கோல். The budded rod of Aaron. மேல என்ன வியாதி இருந்தாலும் சரி. Whatever the disease you are in. என்ன பலவீனம் இருந்தாலும் சரி. Whatever weakness. இந்த காலை வேளையிலே ஒரு ஆரோனின் தெளித்த கோல் உனக்குள்ளே வரும்போது. In this morning the budded rod of Aaron when it comes in you. ஊசாவை தான் காலி பண்ணும். Uzzah was killed. நீ ஓபேதேதம்
You are உன்னை Obed-Edom. அது ஆசீர்வதிக்கும். I shall bless, he shall நீ bless you. ஊசா இல்ல, You are not Uzzah. நீ சுமக்கிற ஓபேதேதோம். You are Obed-Edom who கர்த்தர் உன்னை fears. நேசிக்கிறார். Lord loves you. ஹalleluya. Hallelujah. கடைசியா ஒரு காரியம், Finally, one thing. 2 கற்பலகைகள். There are 2 stone tablets. அத பெருசா பேச முடியாது, சுருக்கமா பேசுறேன். I cannot describe it more. 5 நிமிஷத்துல பேச முடியணும். I have only 5 minutes time. கற்பலகைகள் 2 கற்பலகைகள் இருந்துச்சு. There are 2 stone tablets. எல்லாமே போனா கூட கானான்ல 2 கற்பலகை மாத்திரம் இருந்துச்சு. Even everything is gone. There were 2 stone tablets left. அதுல ஆரோன் தலத்துக்கோளும் வனந்தத்திலும் முடிஞ்சிச்சு. கானானுக்குள்ள போன பிறகு கற்பலகைகள் போகல. Even if they, after they entered into Canaan, stone tablets was not gone. யோசுவா பெட்டியை வைக்கும்போது கற்பலகைகள் மட்டும் போகல. When the Ark of Covenant was kept, stone சாலமோன் tablets. தேவாலயத்தில் கற்பலகைகள் போகல. In Solomon's temple, the Ark of the stone வானம் tablets. பூமி ஒழிந்து போனால் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. Heaven and earth shall pass away, but my word will not change. கற்பலகை என்று சொல்வது அன்பும் விசுவாசமும். Stone tablet refers to love and faith. விசுவாசமும் அன்பும். Faith and love. அன்பில்லாதவன் தேவனை அறியான். Oh, who does not have love cannot. 2 கட்டளையை He சாமி does not know கொடுத்தார். God. 2 கற்பலகை கர்த்தர் கொடுத்தார். God gave 2 stone tablets. பழைய கற்பலகைகள் 10 எழுதிருச்சு. In old tablets, 10 commandments. மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல 2 கொடுத்தார். In Matthew chapter 2, he has given 2 commandments. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. Love your Lord with all your heart, with all your might. உன்னிடத்தில் அன்பு கூறுவது பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. Number 2, as you love yourself, இந்த love 2 others. பிரதான கற்பனை. These are the great commandments. பழைய ஏற்பாட்டுல 10ஐயும் சுருக்கி 2ஆ கொடுத்துட்டார். In Old Testament, 10 commandments was shrinked and given us 2. நீங்க அநேகர் கர்த்தரை நாம நேசிக்கணுமா நினைக்கிறீங்க. Today you think that no, do we have to love others? எல்லாரோட கர்த்தரை நேசிக்கணும். More than everyone you have to love God. தாயை விட தகப்பனோட கர்த்தரை நாம More than your நேசிக்கணும். mother and father you have to love God. அதுக்கு தான் பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது தேவ அன்பு நம்முடைய உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்குது என்று சொல்லி ரோமர் 5:5ல வாசிக்கிறோம். That's why we read in Romans 5:5, and the Lord's love is poured in your heart through அந்த Holy அன்பு Spirit. ஒருபோது வெட்கப்படுத்தாது. And never this love will shame you. நான் உங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. Yeah, you have not chosen me, but I have chosen you. அன்பினால தான் குமாரனை பிதா அனுப்பினார். With love, God Father has sent His Son. குமாரன் அன்பினால் தான் ரத்தத்தெல்லாம் கொடுத்தார். A son with His love gave His blood. குமாரனுடைய பிரசவ வேதனை பயங்கரமான வேதனை. It was a great labor pain of the son. வீட்ல பிரசவ வேதனை ஆரம்பிக்கும், லேபர் வார்டுல குழந்தை பிறக்கும். Oh, the labor pain starts from the house, and the child is given birth at the hospital. உங்களை என்னையும் வயித்துல வச்சு ஐயோ வலிக்குதேன்னு கதறின இடம் தான் கெத்செமனே. Gethsemane is the place where Jesus Christ kept you and me into His stomach ஐயோ இந்த and பிரசவ went through a வேதனை தாங்க labor pain. முடியாதுன்னு சொன்ன இடம் கெத்செமனே. It's Gethsemane where He said, "No, I cannot bear this labor pain." லேபர் பெயின் ஆரம்பிச்ச இடம் கெத்செமனே. Gethsemane is the place where labor pain was started. டெலிவரி ஆன இடம் கொல்கதா. Golgotha is the place where the child was delivered. வயித்தை சுமந்த இடம், நெஞ்சில வச்சு சுமந்த இடம் கெத்செமனே. Gethsemane is the place where Jesus has kept you in His எல்லா breast. சாபங்களையும் எடுத்துக்கிறேன். I have taken all எல்லா your curse. பாவங்களையும் எடுத்துக்கிறேன். I have taken all your sins. ஆனாலும் அந்த சிலுவை மரணம் கஷ்டமா இருக்குது. That's why அது மட்டும் வேணாம்னு அழுதாரு. That's why He cried. The அப்புறமா cross is, சொன்னாரு, ஆகிலும் அதுக்கு நான் ரெடி, அதுக்கு நான் ரெடி. இந்த கெத்செமனே வேதனையோட முடிச்சிருங்க, இறந்துடுறேன்னு முடிவுக்கு வந்தாரு. அப்பதான் சொன்னார், இவ்வளவு தூரம் வந்துட்டேன், அங்கே ஏறி இதையும் முடிச்சாதான் ஒரே கல்ல 2 மாங்க அடிக்க முடியும். சாத்தானுடைய மண்டையும் உருளும், மனுஷனை மீட்க முடியும். Oh, Jesus said, though it is not, no, I'm not able to, cannot take the cup, Father, still if it is your will, let me take. The Father உம்முடைய said, சித்தமாக கடவுளே. let your will be fulfilled. இந்த பிரசவிக்கிற ஒரு தாயை அடிக்கிற மாதிரி எவ்வளவு பயங்கரமான வலியா இருந்திருக்கும். It is like so much of labor pain, as like a mother who has gone through. உங்களை என்னையும் அவர் உடம்புல சுமக்கிறார். You and me is bearing in His body. சுமந்து நடந்து போறாங்க. He is taking. விலங்கு போடுறாங்க. They binded him with the மதியம் 3 chains. மணிக்கு நம்ம பெத்தெடுக்கணும். 3 o'clock, he has to give the கெத்செமனேல child. வலி ஆரம்பிச்சிச்சு. Gethsemane started the pain. அடி மேல அடி. He was struck badly. ஆடமேல அடிச்சாங்க. They struck on his cheek. பரியாசம் பண்ணாங்க. They mocked him. மேல ஏறாரு. He climbed on the mountain. பிரசவ வலியிலே பேசுறாரு. With the labor pain, he started to speak. பிதாவே, Oh Father, இவளுக்கு மன்னியும். forgive them. அந்த அன்புதான் கற்பலகையில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. And that is what is written in the உனக்குள்ள tablets. அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. The word was given. அந்த ஜீவன் உனக்குள்ள இருக்கிறது. There's life in you. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். He who has the Son has life. இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிற அன்பு உள்ள இருக்குது. Today we are alive because love. மனுஷ அன்புல தேவ அன்பு. It is not man's love but God's love. அங்கே கடைசியா சொன்னார், பிள்ளையை பெற்றெடுக்கும் போது
எல்லாம் முடிந்தது. Finally, when the child was given birth, he said, everything is finished. புதிய ஏற்பாட்டு சபை பெத்தெடுத்துட்டேன். I have begotten a New Testament church. ஒரு குட்டி ஜன்னலை பெத்தெடுத்துட்டேன். I have begotten a New Testament church. இதுதான் பூரணமான ஒரு அன்பு. A perfect love. ஒரு தாய் சிறு குழந்தையை வளர்த்தாள். சின்ன குழந்தையை வளர்த்தான். A mother brought up a child, a small child. அந்த பையனுக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது 4 வயசு இருக்கும்போது அப்பா செத்துட்டார். No, the child was 4 years and the father died. அப்பா செத்துட்டாரு. Father died. இந்த பெண் அழகாக போய் வீட்டு வேலை செஞ்சு பாத்திரம் கழுவி அந்த பையனை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சான். And this mother went and did household work and somehow grew up the child to get educated in college. சின்ன குடிசை வீடு. It was a small hut house. ஒரு நாள் அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு இல்ல அந்த ஒரு நாள் அந்த பையன் வந்து சொல்றான் அம்மா பார்த்து. One day this boy came and told to mother. அம்மா மடியில படுத்துட்டு அந்த பையன் சொல்றான். Leaning on mother's bosom, the child said, அம்மா நீ ரொம்ப அசிங்கமா இருக்க. Ma, you're so ugly. நான் எல்லா வீட்டுக்கு போறேன். I'm going to so many houses. அம்மா வரல, அவன் எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல அம்மா வரல, அழகா இருக்காங்க. All my friends mothers are so beautiful. வெள்ளவெளியா இருக்காங்க. They are so fair. ஐப்ரோ பண்ணிக்கறாங்க. They are eyebrowing. நல்ல பூலாம் வச்சிருக்காங்க. They are having flowers. செவன் இருக்காங்க. They are so fair. பைத்தியக்கார மாதிரி இருக்கற. You are like a mad woman. மூஞ்செல்லாம் கருப்பா இருக்குது. Your face is so black. அசிங்கமா இருக்கு. You are so ugly. குஷ்ரோகிமா இருக்கற. You are like a leper. நீலாம் ஒரு அம்மாவா? Are you a mother? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வர முடியல. I am not able to bring my friends. கொண்டு வரது. How shall I bring them? வேதனையா இருக்குது. It is so troublesome. பார்த்தா பிடிக்கல. When I see I don't நானே like. அடிச்சு கொல்லலாமா It's better நினைக்கிறேன். that I kill you. இந்த பையன் பேசிட்டே இருக்கான். The word this boy was talking, the incident which happened, it is a true incident. அம்மா சொன்னா. This mother said, மகனே, oh my son, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது when you were a young child, அப்பா இறந்துட்டார். father died. நான் இந்த குடிசை வீட்ல In the hut house, இந்த 7 மாச குழந்தையை உள்ள போட்டு keeping this 7-month baby, நான் குழந்தையை தாளாட்டிட்டு I was taking care of the child. குழந்தையை நல்லா தூங்குறானே Child is sleeping well. என்று சொல்லி And telling this, தண்ணி எடுக்க போனேன். I went to take water. குடத்துல தோல்ல ஒரு குடம், இடுப்புல ஒரு குடம் சுமந்துட்டு வரேன். I took the water, one on my shoulders, one on my hip. ஒரே பையன் தான் நீ எனக்கு. Only one child. ரொம்ப அழகா இருப்ப. You will be so beautiful. வரும்போது வீடு மொத்தம் எரியுது. When I came, the house was burning. பத்திக்கிட்டு எரியுது. House was burning. முழு கூரை எரியுது. The entire hut house was burning. நான் செய்து புரியல. I don't know what to do. ஐயோ என் குழந்தை. Oh my child. ஐயோ என் குழந்தை. எப்படியாவது காப்பாத்தணும். Somehow the child has to be saved. கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தேனே. With difficulty I have begotten this child. Telling this, குடத்தை போட்டு உடைச்சிட்டு I broke the. I came inside. தீச்சில நிர்பதிச்சி. All my sarees was மேல fire. கொம்பல கல்ல மேல விழுந்து நெருப்பு ஆயிடுச்சு. And the hut were burnt and fell on me. மூச்சு முட்டி தண்ணீர் இருக்கற. And you were about to die. தொட்டில மாத்திரம் நெருப்பு பிடிக்கல. And near you were not நான் burned. உள்ள வந்தேன். I came near. ஐயோ குழந்தை உயிரோட இருக்கியா? Oh, the child is alive. என்று கேட்டு உன்னை தூக்குனேன். I lifted you up. மார்போடு அணைச்சேன். I embraced you. திருப்பி வெளியே வரும்போது When I came out, குனிஞ்சு வரும்போது when I bowed down and came, முதுகுல மொத்தம் வெந்து போச்சு. my back was burnt. என் மூஞ்செல்லாம் மொத்தம் வெந்து போச்சு. My face was burnt. ஓ மேல ஒரு கீறல் வரல. And nothing happened to you. ஓ மேல ஒரு காயம் இல்ல. Nothing happened, no wound. இந்த அம்மா கண்ணீரோடு சொன்னாள். And this mother explained him with cry. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை பிடிக்கல, உன்னை விட்டுடுவேன், உன்னை கொன்றுவேன்னு சொன்னேன். அதே பையன் சொன்னான். This boy which said before some time that now you are ugly, I don't like you, I'm going to kill you. இந்த பையன் கையெடுத்து கூப்பிட்டான். Now this boy lifted up his hands and praised. பட் எல்லாருடைய அம்மா விட நீங்க தான் விசேஷித்த ஒரு அம்மா. Compared to all others mother, you are special. உங்கள மாதிரி அம்மா யாருமே தியாகம் இல்ல அம்மா உலகத்துல இல்ல. Like you, there's no other dedicated mother in the world. தேவனுடைய பிள்ளையே, இயேசுவுடைய அன்பை, கல்வாரி அன்பை நினைச்சு பாப்பாயானா? If you think or remember the Calvary love of Jesus, அந்த பையன் எப்படி நன்றியா கையெடுத்து கூப்பிட்டானோ, how this boy lifted up his hands and அசிங்கமா இருக்க சொன்ன பையன் அழகா இருக்கன்னு சொன்னானோ, boy who said that you are so ugly said you are beautiful. தியாகம் ரொம்ப அழகான தியாகம் இயேசுவின் தியாகம். Compared to all the dedication and sacrifice, உன்னை greatest என்னை is நரகாக்கினிலிருந்து காப்பாற்றுவதற்காக to rescue you பாதாளவரைக்கும் இறங்கினாரே. from the heavenly fire. He went down till the Hades. அவருடைய அன்பின் ஆழம் நீராகலாம் உயரம் ஆராய்ந்து அடியாத முடியாது. Oh, his the breadth, width, length, height of his love cannot be described. திரளான தண்ணீர்கள் அன்பை, நேசத்தை,
ஆவிக்க மாட்டாது. Oh, multitudes of love cannot express, multitudes of water cannot express the love. நாம செய்யக்கூடிய ஒரே கடமை என்ன தெரியுமா? Only one thing what we have to do is, அந்த ரெண்டு கட்டளை. the two commandments. இயேசுவே Jesus, சாகும் வரைக்கும் உன்னை நேசிப்பேன். until death I love you. அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்குது. Love is poured in me. உமக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். I will not treat you. விசுவாசம் வந்தா When faith comes, அன்பு வேலை செய்யும். also love will start to work. மூணு காரியம் பேசியிருக்கிறேன். Three things I've told you: விசுவாசம் நல்மான சாட்சி, faith and good conscience, விசுவாசம் வல்லமை, faith and power, விசுவாசமும் அன்பும். faith and love. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை மனசுல போச்சு? How many of you understood the நம்ம word of கண்களை God? மூடலாமா? Let's all close our eyes. கண்களை மூடலாமா? Let's all close our eyes. நீதான் உடன்படிக்கை பெட்டி. You are the covenant of. உனக்குள்ள கர்த்தருடைய பொருள் இருக்குது. You are the ark of covenant. God's பரிசுத்த elements are ஆவியானவர் inside you. இருக்கிறார். Holy Spirit is there. இயேசு இருக்கிறார். Jesus is there. மன்னா இருக்கிறார். Manna is there. என்ன வேணுமோ கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். Whatever you want, God நீ is going to give. சாவதில்லை. You will not நீ die. பிழைப்பாய். You shall live. கண்ணீரை கண்டேன். You shall. விண்ணப்பத்தை கேட்டேன். I have heard your ஆயுசு prayers. நாட்களோடு 15 வருஷத்துக்கு கூட்டேன் என்று சொன்ன ஆண்டவர். The Lord who says that I will extend your lifespan with 15 ஆமாண்டவரே years. உம்மோடு உடன்படிக்கை பண்ணிருக்கேன். Yes, Lord, I made a covenant with என் you. மேல அபிஷேகத்தை ஊற்றுங்க. Pour out your anointing in me. உயிர்ப்பியும். Renew me. என்னை பலப்படுத்தி சகாயம் வேணும். Oh, strengthen me and help me. நான் தான் அந்த ஓபேதேதம் போல நல்ல மனுஷனா இருப்பேன். Lord, like Obed-Edom, I'll be a good man. ஊசா மாதிரி கெட்டவனா இருக்க Like மாட்டேன். Uzzah, I'll not be a bad man. அவசர புத்தி காட்ட மாட்டேன். I'll not be hasty. ஓபேதேதமா என்னை மாற்றான். Change me like Obed-Edom. எல்லா கண்களை மூடுங்க.